Jesus. Praise the Lord. Hallelujah. Jesus. Okay. ஸோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த ரெண்டாவது செக்ஷனில் ஓகே எல்லாருக்கும் கேட்குதா? ஓகே, இந்த ரெண்டாவது செக்ஷனில் உங்களோடு கூட இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விசேஷமாக மேடையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஸோ நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அவசியமான ஒன்று. வேதம் சொல்கிறது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு 41 வயது, 41 வயசு. என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரர் அல்ல. என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாருமே இன்னும் நிறைய பேர் கிறிஸ்டின்ஸே, ஆண்டவருடைய பிள்ளைகளே அல்ல. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்திலேருந்து என்னை வேறு பிரித்து எடுத்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை நடத்தி வருகிறார். இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆணிவேர், இதனுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, அந்த இளம் வயசில், அந்த வாலிப வயசில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சந்தோஷங்கள், எல்லாவற்றையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்களுக்கு இஷ்டப்படுறது மாதிரி நான் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களை குறித்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட நான் பேசணும். அந்த மாதிரி ஆண்டவரோடு இருந்த அந்த உறவை கர்த்தர் உண்மையாகவே கனப்படுத்தி, அந்த இளம் வயதிலே இருந்த அந்த பக்தியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு அதன் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையே கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடவே முடியாது. அதனால் உங்களுடைய தகப்பன் தாயார் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வைக்கும்போது உங்கள் அம்மா அப்பா ஓரளவு ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க, இல்லை போகலாம். இப்போ கூட உங்களை நிறைய பேர் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா கூட நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீ போயிரு அப்படின்னு நிறைய பேர் அம்மா அப்பா உங்களை ப்ரெஸ் பண்ணி அனுப்பி வச்சுருப்பாங்க. நிறைய ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு பிறகு ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தன்னை போலே தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளவு கமிட்மெண்ட்டு நமக்குள்ளே வந்துடும். ஆனால் சவால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாலிபன் நாட்களில் சில நேரத்தில் நமக்கு எல்லாத்தையும் அம்மா அப்பா பார்த்துறதுனால நமக்கு பெரிய கவலை எதுவும் இல்லை, பெரிய கவலை இன்னைக்கு இதன் மத்தியில் ஆண்டவரை தேடுகிறது தான் ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகிறார். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக வாழ்கிறது இன்னைக்கு பாருங்க, இங்கே இருக்கிற நிறைய பேர் நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம தப்பு பண்ணாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எத்தனை வாய்ப்பு வந்தும் அதை நான் மேற்கொண்டேன், அதை நான் செய்யலை அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். வேதத்தில் சொல்லுகிறது, யோசேப்பு அவனோடு கூட இருக்கிற அத்தனை சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆடை கொஞ்சம் ஜாலி டைம் மூமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சிங்கம் இது பண்ணிடுச்சு, இந்த ஆட்டுக்குட்டி செத்து போயிடுச்சுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தவறு செய்யும் போது இந்த யோசேப்புன்ற ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்துல போய், அண்ணங்கள்லாம் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் போய் அவங்க உண்மையிலே அது அப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மொத்த பேரும் தப்பு பண்ணும்போது அவன் ஒருத்தன் தப்பு பண்ணாமல் இருக்கிறான். அதனால தான் அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் அவனை பெரிய சாட்சியாக மாற்றினாரு. ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, ஆண்டவர் யாரை தேடுகிறார் அப்படின்னு சொன்னால், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் தப்பை பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் இல்லை, என் ஆண்டவருடைய பிள்ளை நான் அதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் நின்றுட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே படுறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனும் அப்படிதான்.
இன்னும் ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது அவங்க தேவ ஆலயத்திலே வருகிற பெண்களோட தப்பா நடக்கிறாங்களாமா. அவங்க செஞ்ச பாவத்திலேயே 2 பெரிய பாவம் என்னன்னா, ஒன்று அவங்க மாம்ச தீனிகளா இருந்தார்கள். அப்படின்னா ஆசாரியருக்கு என்று பலி செலுத்தும் போது ஒரு இடத்த கொடுப்பாங்க, ஒரு கறி ஒரு துண்டு கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு பச்சை இறைச்சி தான் வேணும். அப்ப அவங்க கொடுக்குற அந்த இறைச்சியில அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதை உப்பு மிளகு காரம் இதெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சி வலுக்கட்டாயமாய் 3 குறடுள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்து குத்தி பலிக்கு போன அதை எடுத்து சாப்பிட்டாங்களாமா. அவ்வளவு மாம்சம். அது மட்டும் இல்லை, துணிகரமான பாவம். அந்த தேவாலயத்தில் வருகிற அப்படி ஒரு தப்பு நடக்குது. ஆனால் தனக்கு முன்பாக போதகருடைய பிள்ளைகள் 2 பேரும் தவறா நடக்கிறாங்க. அங்க இருக்கிற அத்தனை பேர் அவங்கள பார்த்து கஷ்டப்படுறாங்க. ஆனா அதே வீட்டில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு வயதான தாத்தாவுக்கு பணிவிடை செய்கிற அந்த தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது. ஆனா அந்த இடத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்றான் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் கர்த்தர் அவனை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசியா ஆண்டவர் மாத்தினார். ஸோ ஆண்டவர் இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளாகிய உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் 10 பேரை சொல்லி அவன் விழுந்துட்டான், இவன் யோக்கியமா, அவன் யோக்கியமா, பாட்டு பாடுறவன் சரியில்லை, கீபோர்டு வாசிக்கிறவன் சரியில்லை, ஊழியம் செய்கிறவன் சரியில்லை, இல்லைன்னா பாஸ்டருடைய பிள்ளைங்க சரியில்லை, இப்படின்னு மற்றவங்களை குற்றப்படுத்துறத நீங்கள் தயவு செய்து நிற்பாட்டுங்க. இது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். உங்களை எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில விழத்தள்ளணும்னு சத்துரு உங்களுக்கு முன்பாக நிறைய தவறான முன் உதாரணங்களை காமிக்கும் போது, இத்தனை பேர் தப்பு பண்ணும்போது நான் ஒரே ஒரு ஆள் ஆண்டவருக்காக நிற்பேன்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நான் நம்புறேன் அந்த 10 பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து எதிர்காலத்துல அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை கொண்டு நிறுத்துவார். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி இல்லாம போயிட்டோம், நிறைய பேர் குறைஞ்சு போயிட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். பிசாசு எப்பவுமே உங்க கண்ணுக்கு முன்னாடி விழுந்து போனவங்களை தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிப்பான். இவன் விழுந்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, சத்தியத்திற்காக நிற்கிற நிறைய பேரை உங்களுக்கு முன்னாடி காண்பிப்பார். இப்போ உங்க எண்ணம், உங்களுடைய மனசு யாரை பார்க்குது? விழுந்து போனவங்களை பார்க்குதா, இல்லைன்னா ஜெயிக்கிறவங்களை, நின்னவங்களை பார்க்குதா? ஒருவேளை ஆண்டவர் நிற்கிறவர்களை, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை பயன்படுத்தாம போக மாட்டார். தேசமெல்லாம் பாவத்துக்குள்ள இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டாராமா. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை, இல்ல பாஸ்டர் இன்னைக்கு யாருமே சரியில்லை, எந்த யூத்துமே சரியில்லை, எல்லாருமே தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கலாம். ஆனா இதே நேரத்துல நம்ம இந்த ஹாலில் இருக்கிற இந்த நேரத்தில் எத்தனையோ வாலிபர்கள், நீங்க மட்டும் எனக்கு போதும் ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு கெஞ்சுற ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் நமக்கு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் அத மறைவிடத்தில் இருக்கிற இந்த பிள்ளைங்க ஒரு நாள் நமக்கு முன்னாடி நிற்பாங்க, ஆயிரங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. அன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுவோம், இவன் எங்கிருந்து வந்தா, இவனை யாரு தூக்கி விட்டா? அப்ப வேற ஒண்ணும் இல்லை, அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற உங்களை முதல் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை பார்த்து நீங்க விழுந்து போயிடாதீங்க. சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சகம் இல்ல, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்கள அல்ல, நீங்களும் நானும். அவங்க அத்தனை பேரும் அப்படி நடக்கும்போது நீங்க மட்டும் ஆண்டவருக்குள்ள நடந்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் நிச்சயமா உங்க மேல நோக்கமா இருக்குன்றது சந்தேகமே இல்லை. பாருங்க, கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பையன், ஒரு நல்ல ஒரு வாலிப பையன், பாஸ்டரோட ரொம்ப ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ ஒரு நாள் அந்த பாஸ்டர் அவங்க 2 பேரை கூப்பிட்டு, 2 வாலிபர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு கேம்ப், இந்த மாதிரி குற்றால மாதிரி ஒரு கேம்புக்கு போகிறேன், நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க, நான் ஒரு செக்ஷன் நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் 2 பேருமே துணியெல்லாம் ரெடி பண்ணி எல்லா ஆயத்தமும் ஆயிட்டாங்க.
அப்போ அந்த பாஸ்டருக்கு இவர் ஃபோன் பண்ணுறார், இந்த மாதிரி என் கூட 2 தம்பிங்க வர்றாங்க பாஸ்டர், அவனோடையும் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொன்ன பாஸ்டர் ஒரு 2 நாள் தாண்டி கூப்பிட்டு, பாஸ்டர் நான் வந்து நிறைய கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வரேன், பெண் பிள்ளைங்க நிறைய பேர் வர்றாங்க, உங்கள் பிள்ளைங்க 2 பேர் யாருன்னே எனக்கு தெரியாது, அதனால நீங்கள் மட்டும் வாங்க பாஸ்டர், அந்த பசங்களை கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 2 தம்பிங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வர வேணான்றாரு, அவர் நிறைய கேர்ள்ஸை கூட்டிட்டு வராராமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான கோபம் வந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? அவங்க அப்படி பேசும்போது நீங்க சொல்ல வேண்டியதானே, நாங்க என்ன அப்படின்னா வர்ற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கறதுக்காக வர்றோமா, நாங்க என்ன அவ்வளோ மோசமானவங்களா, ஏன் நாங்க எந்த பிள்ளைகளையுமே பார்க்கவே இல்லையா, நீங்க எப்படி அப்படி அமைதியா வரலாம்? அந்த பாஸ்டர் சொல்லும் போது என் பிள்ளைங்க நல்லவங்கன்னு நீங்க ஏன் சொல்லல? அப்ப வந்து நாங்க ஜெபத்துக்கு வந்தா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலான்னு வந்தோம், நாங்க ஆராதனைக்கு அட்டன் பண்ணலான்னு வந்தோம், அந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அன்றைக்கு நாங்க இனி திருச்சபைக்கு வரமாட்டோம்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களும் வெளியே போயிட்டாங்க. பாஸ்டர் போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு, எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாரு, நாங்க வரமாட்டோம் பாஸ்டர், நாங்க வரமாட்டோம். தப்பே பண்ணாத இவ்வளவு நல்லா இருக்கிற எங்களை வந்து ஒரு பாஸ்டர் எப்படி பேசலாம்? அந்த பாஸ்டர் பேசினது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இவ்வளோ அமைதியா இருந்தீங்கல்ல, அப்ப எங்க மேல உங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பின்மாறி போனவர்கள். கரெக்டா 16 வருஷத்துல இவங்க 2 பேரும் உள்ளேயே வரல. 16 வருஷம் தாண்டி அந்த கிறிஸ்டோபர்ன்ற பையன் எல்லாவற்றையுமே இழந்து, எல்லாமே அவனை விட்டு போய் துன்மார்க்கத்திற்கு போய் சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகி, அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகி, அவனுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறி அவன் உடஞ்சு போய் அந்த பாஸ்டருக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான் தெரியுமா? பாஸ்டர், அன்னைக்கு மட்டும் நான் உங்க கூட சேர்ந்து அந்த ஆலயத்தை விட்டு பிரியாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன். என்னைக்கு அந்த இடத்தை விட்டு ஒரு சின்ன காரணத்திற்காக நான் பிரிஞ்சு போனேனோ இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். நான் ஒரு ஊழியக்காரனாக மாற வேண்டியவன், நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியவன், ஆனா இன்னைக்கு என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் சிக்கி தவிக்கிறேன்னு 16 வருஷம் தாண்டி திரும்ப வந்தானாமா. இங்க கேட்கிற வாலிப தம்பிங்க கவனிங்க, தங்கச்சிங்க கவனிங்க, நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீ திரும்பி வந்துதான் ஆகணும். நீ திரும்பி வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு வேற எங்கேயுமே உன்னால போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் வந்து உண்மையுள்ள தெய்வம்னு தெரியும். உண்மையுள்ள தெய்வம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவ அம்மா அப்பாவுடைய வயிற்றுல பிறந்ததற்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை என்ன அப்படின்னா, உண்மையுள்ள தேவனை உங்க அம்மாவும் அப்பாவும் நமக்கு காமிச்சதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச பெரிய வெற்றி, பெரிய பரிசு. நீங்க ஒரு அந்நிய குடும்பத்துல பிறந்தீங்கன்னா உண்மையுள்ள கடவுள் யாருன்னே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க எவ்வளவு தூரம் பின்னாடி போனாலும், நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய மன இஷ்டம் போல நீங்க அலைஞ்சாலும், ஆனா ஒரு நாள் நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். இந்த பழக்கத்தை நீங்க விட்டுதான் ஆகணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல ஜாலியா சந்தோஷமா ஆரம்பிச்சு பாவத்தை செய்ய ஆரம்பிச்ச நிறைய பேரு ஒரு காலகட்டம் வரும்போது இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம், இதனால நான் அவமானப்படுறேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டு கூட நிறைய பேர் வர முடியாம எத்தனையோ பேர் சிக்கி தவிக்கிறாங்க. பட் ஒரு நாள் இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த தப்பு பண்ணும்போது உங்க அம்மாவை எதிர்க்கலாம், அப்பாவை எதிர்க்கலாம். அப்பா அம்மாவை எதிர்த்தே பேசாத பிள்ளைங்க இந்த பாவத்துல விழுந்ததுக்கு பிறகு நீ ரொம்ப மாறி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ திரும்பி வரணும். கண்டிப்பா நீ வந்துதான். ஆனா அன்றைக்கு நீ திரும்பி வரணும்னு நினைக்கும் போது, ஒருவேளை திரும்பி வந்துட்டாலும் வேதம் சொல்கிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்க எல்லாத்தையுமே இழந்து எல்லா கிருபையும் அழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம, பிரயோஜனமே இல்லாம வந்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதற்கு மாறா இன்றைக்கு இந்த கேம்ப்ல எத்தனையோ பிள்ளைங்க வெளியே நிற்கிறாங்க. சிலர் நான் வரும்போது கூட பார்த்தேன், சில தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீட்டிங்காக வந்து உள்ள கூட அவங்களால வர முடியாமல் நிறைய பேர் ஃபோனில் கூட நோண்டிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா நான் சொல்றேன், வெளியே நிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை காலதாமதமாய் வந்திருக்கலாம், அதெல்லாம் நான் குற்றப்படுத்தல, உங்களை குற்றப்படுத்தல. ஆனா நீங்க பின்னாடி பின்னாடி போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால முன்னாடியே வர முடியாது, முன்னாடியே வர முடியாது. ஐயர் ஐயா வந்து உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றதுனாலையும் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க போய் காணிக்க கொடுக்கறதுனாலையும் ஒரு ஆசீர்வாதம் வந்துராது. நீங்க ஆண்டவரை அறிஞ்சா மட்டும்தான் உண்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால என்னைக்கோ திரும்பி வரல, ஒரு 5 வருஷம் தாண்டி வரேன் பாஸ்டர், ஒரு 2 வருஷம் தாண்டி நான் வரேன் பாஸ்டர், என்னை விட்டுருங்க, ஒரு 3 மாசம் தாண்டி வர்றேன் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இல்ல இல்ல இல்ல, உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு, சர்ச்சை விட்டு பிரிக்கிறதுக்கு, ஜெபத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தான், சின்ன சின்ன விஷயத்தை சத்துரு பயன்படுத்துவான். ஒரு குட்டி சின்ன பிரச்சனை தான் பாருங்க. அந்த பாஸ்டர் வந்து ஒருவேளை சரி பரவாயில்ல பாஸ்டர், இன்னும் இந்த டைம் விட்டுருங்க, அந்த பாஸ்டர் நம்மளை நம்பல, அடுத்த டைம் நாங்க வர்றோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா இன்னைக்கு கிறிஸ்டோபர் ஒரு பெரிய ஊழியக்காரர், கிறிஸ்டோபர் ஒரு நல்ல பரிசுத்தம் உள்ள பிள்ளை, கிறிஸ்டோபர் அவர் அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு எல்லா பாவத்திற்கும் அடிமையாகி கிறிஸ்டோபர் ஒன்றும் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். அதனால இன்றைக்கு இல்ல, ரொம்ப ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. திரும்ப 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 உங்களுக்கு சொல்லிடுறேன், ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ரொம்ப இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு கடந்து போயிட்டான், திரும்பி தன்னுடைய தகப்பனாரத்துக்கு வந்தான். அந்த தகப்பனார் ஏற்றுக்கொண்டாரான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்றுக்கொண்டார். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன், இனி உங்களுடைய பிள்ளைன்றதுக்கு நான் தகுதி இல்லை, ஒரு வேலைக்காரனா வைங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, உன்னை வேலைக்காரனா வைக்க மாட்டேன், உன்னை பிள்ளையா தான் வைப்பேன்னு ஏத்துக்கிட்டாரு. ஆனா தன்னுடைய தகப்பனாருக்கு 1 ஏக்கர் சொத்து இருக்குன்னு சொன்னா 50 சென்ட் சொத்து இளையகுமாரனுக்கு, 50 சென்ட் மூத்த குமாரனுக்கு. இதை ஏற்கனவே 2ஆ டிவைட் பண்ணி 50 சென்ட் சின்ன பையனுக்கு கொடுத்துட்டாரு, 50 சென்ட் மூத்த பையனுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க அப்பா கையில ஒண்ணுமே இல்லை. இந்த 50 சென்ட் இந்த இளையகுமாரன் கொண்டு போய் நஷ்டப்படுத்திட்டான், வேசியிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. திரும்பி வந்தா அப்பா ஏத்துக்கிட்டாரு, பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா அவனுடைய ஷேர் அவனுக்கு கொடுத்தத அவன் அவ்வளவுதான் முடிச்சிட்டான், அவன் தொலைச்சிட்டான். திரும்ப என்னதான் அவனுக்கு கிடைச்சாலும் அவன் வாழ்க்கையிலே தொலைத்த அந்த அபிஷேகத்தை, தொலைத்த கிருபையை, தொலைத்த வரத்தை கண்டிப்பாக அவங்க அப்பாவால திரும்ப தரவே முடியாது. மகனே, மகளே, என் அன்பு தம்பி, தங்கச்சி, உன்னை ரொம்ப அன்பா கேட்கிறேன். உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு நிறைய கிருபையை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கலாம், நிறைய ஆயத்தமா இருக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 8 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து உங்களையே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் தராம விடவே மாட்டாரு. ஸோ அதற்கு மாறா இப்போ எல்லார மாதிரி வாழ்ந்துட்டு நான் திருந்திடுவேன், நான் விட்டுருவேன், நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா ஒரு நாளும் இழந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஆண்டவரே, எப்படியாவது என்னை தூக்கி எடுங்க. ரொம்ப அழகாய் நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு பாடலை பாடணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா ஏஸ் ஐயா, எங்களை மீட்க உம்மால் ஆகும் ஐயா. ரொம்ப அழகான பாடல். அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு, எங்களை மீட்கிறதுக்கு, எங்களை பாவத்திலேருந்து நிறுத்துறதுக்கு உங்களால தான் முடியும். ஸோ அந்த பாட்டை ஒரு டைம் பாடிட்டு உங்களுக்கு ஒரு டைம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், நான் ரொம்ப ஆயிரக்கணக்கான நேரம் பாடின பாடல். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேனும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும்,
சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கைகளை மேல தட்டி, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. சத்தமா சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நான் என்னுடைய திருச்சபையில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் திருமணமாகாத ஒரு சன்னியாசி. அப்போ எப்படி இந்த குணம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு தெரில. ஆனால் நான் எங்கள் பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு ரொம்ப ஆசையாக நான் போவேன். அவருடைய துணி துவைச்சி போடுறதுக்கு, அவர் சாப்பிட்டு முடிச்ச தட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படியெல்லாம் ஆசைப்படுவேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு சர்ச்சில். அப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன எங்கள் ஊரில் நிறைய பேருடைய வீட்டில் டிவி இருக்காது, ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. ஒரே ஒரு வீட்டில் டிவி இருக்கும். அதை முடிஞ்சால் கவர்மெண்ட்டே ஒரு சின்ன இடத்துல ஒரு டிவியை வச்சு ஒரு 20 பேர் அந்த இடத்துல சினிமா பார்க்குற அளவுக்கு அப்படி வச்சுருப்பாங்க. நாங்கள் 4:30 மணிக்கு டிவி போடுறாங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு போய் ஒரு டவலை போட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா அதை ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்கிறதுனால ஒரு சின்ன பாகம் மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. டிவி பார்க்குறவங்க, சினிமா பார்க்குறவங்க, இந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க, களியாட்டுகளில் இருக்கிறவங்க, அக்னி கடலில் போடப்படுவீங்க, அங்கே புழு சாகாது, அக்னி அவியாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நானும் என்னுடைய நண்பனும் ஐயோ ஆண்டவர் அப்போ இதெல்லாம் வெறுக்கிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சினிமா பார்க்குறதா அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த சினிமா போடுகிற அந்த நேரத்தில் கரெக்டாக 3:30 மணி 4 மணிக்கு நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்பிடுவோம். ஒரு 2 மணி நேரம் நடந்துகிட்டே இருப்போம். நடக்கும்போது பேசிகிட்டே இருப்போம். ஆண்டவர் நம்மோட பேசினார்ல, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். அந்த சினிமா முடியும் போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் அப்படி தான் சினிமா பார்க்குறத நாங்கள் வெறுத்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் நானும் ஊழியக்காரனாக இருக்கிறேன், அவரும் ஊழியக்காரராங்க. 2 பேரும் சவாலான ஊழியம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சாரு. நீங்க ஆண்டவருக்காக வெறுக்கிற, ஆண்டவருக்காக விடுகிற, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வச்சு கண்டிப்பாக உங்களுடைய இளம் வயதினுடைய பக்திக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்காம இருக்கவே மாட்டார். கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஸ்கூல் லைஃப் எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை அல்ல. என்னுடைய சாட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கஷ்டத்தினுடைய பாடுகளுடைய அந்த பகுதியை பார்த்துருக்கிறேன். வறுமையினுடைய உச்சகட்டத்தை பார்த்துருக்கிறேன். நான் 10th படிக்கிற வரைக்கும்
என்னுடைய அம்மா அப்பா வந்து எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே இல்லை. எங்கள் அண்ணன் கல்யாணம், எங்கள் அக்கா கல்யாணம் 2 பேருடைய மேரேஜுக்கு மட்டும்தான் நாங்கள் புது ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்கிறோம். இன்னும் 10th படிக்கிற வரைக்கும் நான் போட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் யாரோ ஒருத்தர் போட்ட இன்னொரு போட்ட ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். அவ்வளவு வறுமை. செங்கல் சூளையில் வேலை பார்த்தேன், குழி எடுக்கிற வேலை பார்த்தேன், சாணி சமைக்கிற வேலை பார்த்தேன், விவசாய வேலை பார்த்தேன், டிச்சு கிளீன் பண்ணுற வேலை பார்த்தேன், டாய்லெட் கழுவுற வேலை பார்த்தேன், பாத்திரம் விளக்குற வேலை பார்த்தேன். அவ்வளவு அடிமட்ட வேலைகளை கூட நான் பார்த்துருக்கிறேன். படிப்பில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எப்பவுமே நான் வந்து ஃபெயில் தான். எல்லா பாடத்துலையும் ஃபெயில் அப்படின்னு தான் வாங்கியிருக்கிறேன். எதுலையுமே இல்லை. ஆனால் உண்மையிலே நம்புகிறேன், இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இத்தனை நாம் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கிறதுக்கு கிருபை பாராட்டுறாரு. இன்னைக்கு நான் நடத்துகிற சர்ச்சில் நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியரு, நிறைய படித்தவங்க, எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வந்து என்னை பயன்படுத்துறாரு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நான் பெருமைப்படுத்துறது இல்லை, பக்தி உள்ளவனை ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்றதுல என் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த கை ஒரு நாள் சாப்பாட்டுக்காக இறந்த கை. என் கூட சாப்பாட்டுக்காக இறந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் என்னை கைவிடலை. நான் அப்படியே பச்சை மணலை வெறும் சிமெண்ட் தரைக்கு மேலே போட்டு அதில் முழங்கால நிற்பேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழணும், நீங்கள் என்ன தொடணும், நான் உங்களை பார்க்கணும். என் கையை கொண்டு போய் செவத்தில் இடிச்சு அந்த ரத்தம் வரும் பாருங்க, அந்த ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன். எப்படியாவது ஆண்டவரை நான் தேடிட்டேன் அப்படின்னு. கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிற இடத்துல 3 விசுவாசிங்க தான் இருப்பாங்க. ஒரு பாட்டில் நிறைய தண்ணியை எடுத்துட்டு போய் கோயம்புத்தூரில் எந்தெந்த இடத்துல எல்லாம் மறைவாய் முள் காடு இருக்குதோ அந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அங்கே முழங்கால நின்று அங்கே வேதத்தை தூக்கி அந்த வசனத்தை வாசிச்சு அப்படியே கண்ணீர்னால இந்த வசனத்தை வார்த்தையை நிரப்புவேன். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லன்றத இன்னைக்கு என் வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேற்றினார். இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ இந்த இயேசுவை நீ எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கேன்னு தெரியல. ஆனா ஒன்று நினைத்துக்கோ, அண்ணா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னை இனி திரும்பி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர், ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலே நீங்க லவ் அப்படின்ற வலையில சிக்கி இருக்கலாம், நிறைய பேர் சிகரெட் அப்படின்ற வலையில சிக்கி இருக்கலாம், நீங்க அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, ஆனா நீ தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவனா இருக்கலாம். நான் ரொம்ப மோசமான பாவத்துல இருக்கிறேன், யாருக்குமே தெரியாதுன்னு இருக்கலாம். ஆனா தயவு செய்து உன் வாழ்க்கையை நீயே தொலைச்சுக்காத, உன் தலையில நீயே மண்ணள்ளி வாரி போட்டுக்காத, உன் எதிர்காலத்தை நீயே கெடுத்துறாத. ஆனா ஒரு காலகட்டம் தாண்டும் போது நீ வரணும்னு நினைப்ப, நீ வாழணும்னு நினைப்ப, எல்லார மாதிரி இருக்கணும்னு நினைப்ப, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னால முடியாது. நீ ரொம்ப தூரம் விட்டுட்டேன்னா கண்டிப்பாக திரும்பி வர முடியாது. அதனால இந்த ஜெபம், இந்த வாலிபர் கூடுகை உன்னுடைய வாழ்க்கையில கடைசி என்கவுண்டரா இல்ல. ஆண்டவரே, இனி நான் தொட மாட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. திரும்பி வந்துருங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை தயவு செய்து வீணடிச்சிடாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே உங்களை நம்பலாம், அப்பா நம்பலாம், அம்மா நம்பலாம், ஐயர் நம்பலாம், எல்லாருமே நம்பலாம். ஆனா இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ஆண்டவர் உன்னை நம்புவாரா? ஆண்டவர் உன்னை நம்ப முடியுமா? ஏன்னா அவருக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்குது. எல்லாரையும் மறைச்சாலும் ஆண்டவரை மறைக்க முடியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை 1000 பேர் உங்களை நம்பினாலும் இயேசு உங்களை நம்பாட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சோ இந்த பாட்டை எல்லாரும் பாடும்போது, ஆண்டவரே, இதுவரையிலும் நீ நம்புற அளவுக்கு நான் இல்லைன்னாலும் இப்ப என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க நம்புறது மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன், நான் திரும்பி வர்றேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன், என்ன ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க எதிர்காலத்தை கர்த்தர் அலங்கரிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. கைகளை அசைத்து ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த பாட்டு ரொம்ப அழகான பாடல். அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, காலம்
காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எல்லாருமே கத்துக்கணும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான சரணம். காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். அடுத்து உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, ஆராதிப்பே. உங்க மனசுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப கேளுங்க. ஆண்டவர் உங்களை நம்புவாரா? ஆண்டவர் உங்களை நம்புவாரா? ஆண்டவர் உங்களை நம்புவாரா? சங்கீதக்காரனாகிய தாவீத சகோதரர்கள் எல்லாரும் நம்பவே இல்லை. நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? நீ அந்த கொஞ்சம் ஆடை வளர்த்துட்டு இருக்கிற, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை நம்பினதுனால சகோதரர்களுக்கு முன்பாக தலையை நிமிர பண்ணினார். ஆமென். உங்க வம்சத்துல இருக்கிறதுலே கடவுள் உங்களை வெற்றி உள்ள மனிதர்களாய் கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க அம்மா பட்ட கஷ்டம், உங்க அப்பா பட்ட கஷ்டம், உங்க குடும்பத்துல கண்டினியூவா தலைமுறை தலைமுறை இருக்கிற நிறைய சாபத்தை மேற்கொள்றதற்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்க நிறைய பேரை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார் நான் நம்புறேன். ஆமென். நீங்க கர்த்தரை தேடுறதுக்கு அப்புறம் அந்த சாபம் பின்தொடர்வதில்லை, அந்த வியாதி பின்தொடர்வதில்லை. நீங்க ஒரு ஸ்பெஷலா மாற போறீங்க. ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா வைக்க போறாரு. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை சேர்ந்து பாடி நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. எல்லாருடைய கரங்களை தம்பிங்க எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நீங்க பாடுங்க. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளை. சத்தமா உங்க பிள்ளை. தம்பிங்க சத்தம் கொஞ்சம். உங்க பிள்ளைனா, உங்க. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை. அப்பா, இந்த வாஞ்சை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. உம்மை சொல்லுங்க சத்தமா. நம்புங்கப்பா, அப்பா, அப்பா. ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ அண்ணன் வீடியோ எடுக்கிறாரு பாருங்க. வீடியோ எடுத்த உடனே, இந்த வீடியோ எடுத்த உடனே நிறைய பேருக்கு எல்இடியில் இந்த டிவி, பெரிய டிவி இருக்கா, அவங்க முகத்தை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். சரி பாரு, என் முகம் சிரிக்கிற பாருங்க, என் முகத்தை எல்லாரும் பார்க்குறாங்க பாருங்க. கவனிங்க எல்லாரும், அப்படி கவனிங்களேன். போதும் அண்ணன், இங்கே திரும்பிடுங்க.
ஓகே, இப்போ பாருங்களேன், நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நிறைய பேர் செல்ஃபி எடுப்பீங்களா? நிறைய பேர் செல்ஃபி எடுப்போம். இப்போ அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நிறைய தம்பிங்க வந்து, அண்ணா உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை நான் தப்புன்னு சொல்லலை, உங்க சந்தோஷத்திற்கு எதிராகவோ உங்க சந்தோஷத்தை தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த 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 போட்டோ வந்து நம்ம வந்து நம்ம கருப்பா இருந்தா கூட நம்ம வெள்ளையா ரொம்ப காமிச்சு ஃபில்டர் எல்லாம் போட்டு போஸ்ட் பண்ணி நம்ம நிறைய பேர் என்ன காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா, எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது, யாரெல்லாம் இதை லைக் பண்ணா, யாரெல்லாம் இதை பார்த்துருக்கா, யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு எல்லாம் போட்டுட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஐயா அப்பா எவ்வளவு அழகா சொல்லிட்டான் பாருங்க, நமக்கு உடனே இன்னும் கொஞ்சம் கலர் ஆன மாதிரியே தெரியும். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கவனிங்க, இப்ப கவனிங்க, இது வந்து நீங்களா உங்களை உயர்த்துறது, நீங்களா உங்களை வெளிப்படுத்துறது. 10 பேர் 20 பேர் 5 பேர் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுதாலே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனா ஆண்டவர் உயர்த்துறதுன்னு ஒண்ணு இருக்குது, கர்த்தர் உயர்த்துறதுன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க தேடி போக மாட்டீங்க, நீங்க தேடி போக மாட்டீங்க. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அன்பாய் சொல்றேன், ஒரு நாள் கூட ஒரு நபரிடத்துல கூட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து அப்படி நான் வந்து அந்த போட்டோவை போட்டு இதுல யாரு பார்க்கறா, எத்தனை பேர் பார்க்க முடியும்? உண்மையிலே பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒரு நாள் கூட அப்படி நினைச்சதே இல்லை. அப்படி நினைச்சு இல்ல, நான் உங்களை குற்றப்படுத்தல, அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு நேச்சர். நீ உங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. பட் ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் நம்புறேன், பாருங்க, நீங்க வந்து உங்க பிக்சர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வர்றதை பார்த்து அவ்வளவு சிரிச்சிங்கல்ல, நிறைய பேருக்கு 32 பல்லும் பெருசா அப்படியே தெரிஞ்சிருச்சு. பாரு பாரு பாரு, நான் டிவியில வர்றேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த டிவியில வரணும், இந்த மாதிரி எல்லாரும் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நினைச்சதே இல்லை. ஆனா நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இப்போ என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன பார்த்து கேட்பாங்க, எப்படி பாஸ்டர், எப்படி அண்ணன், நீங்க வந்ததுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா, நீங்க இவ்வளவு பண்றதுக்கு என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, உண்மையிலே என்ன கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் திரும்பி என்ன பார்த்தேன்னா, எப்படி ஆண்டவர் என்ன, ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரோட வாழணும், கர்த்தர் நம்பணும், ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்ச அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல, ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல. அதனால இல்ல, விட்டுருங்கம்மா, எப்பா விட்டுருங்க. வாலிப தம்பிங்க எல்லாம் அப்படி கவனிச்சிருங்க. மகன் நீங்க எல்லாரும் என்ன பாருங்களேன், என்ன பாருங்க, தம்பிங்க எல்லாரும் என்ன பாருங்க, கைகளை உயர்த்தி காமிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்க வந்து நீங்க வாஞ்சையா இல்ல, நீங்க விருப்பமா இல்ல, நீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இந்த ஜபத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு நீங்க வெறுமையா போலாம், நீங்க வெறுமையா போலாம். ஆண்டவர் வந்து மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. சோ முழு இருதயத்தோட, தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர், சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் வந்து எப்பவுமே திமிர்த்தனம் படைக்கிறவங்க, தெனாவட்டு படைக்கிறவங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்கவே மாட்டார், இருக்கவே மாட்டார். நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் தெரியுமா? என்ன பெரிய தப்பு, என்ன நான் செஞ்சுட்டேன், என்ன பெரிய விஷயம், யாரும் பண்ணாதான் நான் பண்ணிட்டேன், இல்ல இல்ல. இந்த மாதிரி தான் செய்கிற தவறு இல்லைன்னு நினைக்கிற யாரையுமே ஆண்டவர் தூக்கி எடுக்கவே முடியாது, தூக்கி எடுக்கவே முடியாது. எப்படி தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் வாழணும் ஆண்டவரே, நான் விருப்பப்படணும் ஆண்டவரே. நான் அப்படி நினைக்கிறவங்களை கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு முடிவு, இன்னைக்கு ஒரு முடிவு இல்லை. நீங்க எனக்காக ஒன்று வச்சிருக்கிறீங்க, நீங்க என் கால்களை ஸ்திரப்படுத்துவீர். ரொம்ப நாள் நடிக்க முடியாது, ரொம்ப நாள் நடிக்க முடியாது. எல்லாமே ஒரு நாள் வெளியரங்கமாக வரும். எத்தனை நாள் நடிக்க முடியும்? எத்தனை நாள் நல்லவங்களா நம்மளை வெளியே காமிக்க முடியும்? இல்ல இல்ல. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்கள். சோ எல்லாருமே கவனிங்க, கவனிங்க. நிறைய பேரு இங்க பரிசுத்தமா இருக்கிறது அல்ல, ஜெயிக்கணும்னு ஆசை யாருக்கெல்லாம் இருக்குது, நான் வாழணும், நல்லா வரணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கணும், கை தூக்குங்களேன். நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கை தூக்குங்க. மற்றவங்களை எல்லாம் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி வாழணும். கவனிங்க, இங்க இருக்கிற
கிட்டத்தட்ட 90% பேருக்கு நான் நல்லா வரணும், நான் நல்லா வரணும், நான் நல்லா வரணும், நான் ஜெயித்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா உண்மையான ஜெயம் அப்படின்றது, நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் ஜெயம் அப்படின்றது, நல்லா கவனிச்சுக்கங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிக்கிறது இல்ல. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிக்கிறது ஜெயம் அல்ல. நமக்கு நிறைய பேர் இப்போ இந்த ஓட்ட பந்தயம் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஓடி ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கை தட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஐயோ கை தட்டுறாங்க. ஆனா உண்மையான ஜெயம், ஆண்டவர் உங்களிடத்துல பார்க்கிற ஜெயம், அந்தரங்கத்துல நீங்க எடுக்கிற ஜெயம். நீங்க யாருமே இல்லாத போது, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கும் போது நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா, எல்லாரோடு கூட இருக்கும் போது உங்களால ஜெயிக்க முடியாது. வாலிப தம்பிங்க கேளுங்க, தங்கச்சிங்க கேளுங்க, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வேண்டியது எங்க தெரியுமா? எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? அந்தரங்கத்துல ஜெயிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே ஜெயிச்சிடறாங்க. 10 பேர் இருக்கும்போது போன் பார்க்க மாட்டேன், 10 பேர் இருக்கும்போது போன்ல அசுத்தமா பார்க்க மாட்டேன். ஆனா தனியே இருக்கும்போது யாரும் பார்க்காத இடத்துல என்ன வெளியில இருக்கிற ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, அந்தரங்கத்துல ஜெயிக்காம உங்களால கண்டிப்பாக வெளியில ஜெயிக்க முடியாது. இத நீங்க தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, கோலியாத்துக்கு முன்னாடி அத்தனை பேரும் சவுல் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் பெரிய ஆளு. எல்லாருமே கோலியாத்து முன்னாடி வந்து நிற்கும் போது பின்னாடி போறாங்க. ஆனா தாவீது மட்டும் சொல்றான், நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்றேன், நான் ஜெயத்தை கொடுக்கிறேன். இந்த கான்பிடென்ட், இந்த நம்பிக்கை அவனுக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. அப்போ ஏற்கனவே யாருமே கை தட்டாத இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல தாவீது ஜெயிச்சதுனாலதான் எல்லாரும் இருக்கும்போது கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. நீங்க அந்தரங்கத்துல தோற்று யாருமே பார்க்காத இடத்துல தோற்றுட்டு எல்லாருமே பார்க்கிற இடத்துல உங்களால ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்காதீங்க. இங்க இருக்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, நீ வெளி தோற்றத்துல ஜெயிக்கிறவனை போல காண்பிக்கிறாய், ஆனா அந்தரங்க வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கை சின்ன பின்னமா கிடக்குது. தாவீது எங்க ஜெயிச்சான் தெரியுமா? அதான் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குது, சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் பிசாசுனுடைய தொழிற்சாலையாமா. சும்மா இருக்கிறவங்களுடைய மைண்டு பிசாசுனுடைய தொழிற்சாலை. நம்முடைய கண்ணுல ஒரு பிக்சரை பார்க்கிறோம்னா, அந்த நம்ம கண்ணுல பார்க்கிற அந்த பிக்சர் நம்முடைய மெமரியில 300 வருஷம் வரைக்கும் மாறாம இருக்குமா. 300 இயர்ஸ். ஒரு மனுஷன் 300 வருஷம் வாழ்ந்து அவனுடைய கண் பார்வை இருந்து அந்த பிக்சரை இன்னொரு டைம் பார்த்தான் அப்படின்னா, ஏற்கனவே அந்த பிக்சரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவனுக்கு உணர்வு வருமாமா. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் அசுத்த காட்சிகளை உங்க கண்ணுல பார்க்கறத அழிக்க முடியாது. மகா அழிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க, அவங்க காமிக்கிறாங்க, உங்களை அழகா ஏதோ ஒண்ணு சந்தேகத்தை, நிறைய பேருக்கு பைபிள்ல சந்தேகத்தை கொடுத்து பிசாசு நிறைய பேரை பிரிச்சுட்டான். இல்ல, நீங்க அப்படி போயிடாதீங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நீங்க பாத்ரூம்ல இருக்கும்போது உங்களை ஒருத்தர் பார்க்கிறாருன்றதை நீங்க அறிஞ்சுக்குங்க. நீங்க பெட்ரூம்ல இருக்கும்போது உங்களை ஒருத்தர் பார்க்கறாங்கன்னு அறிஞ்சிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயிக்காம நீங்க வேற எங்க ஜெயிப்பீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே யாருமே பார்க்காத இடத்துல நான் ஜெயிக்கணும். யோசேப்பு எங்க ஜெயிச்சான் தெரியுமா? முதல்ல ராஜாவுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யாருமே இல்லாத இடத்துல அவன் ஜெயிச்சான். அதனாலதான் அவனால எல்லாரும் இருக்கும்போது இடத்துல ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. இப்ப தெரியாது மகன், இது சின்ன வயசு, 24 வயசு வரைக்கும் தெரியாது. 25வது வயசு வரைக்கும் குடும்ப பொறுப்புன்ற ஒரு பாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை அப்படின்ற ஒண்ணு உங்க தலை மேல வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு
நீங்க நிறைய பேர் எதை குறித்து வருத்தப்படுவீங்க தெரியுமா? இந்த இளமையை குறித்து வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நான் சொல்றேன், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். 4th ஸ்டாண்டர்ட் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய படிப்பு முடிஞ்ச அடுத்த எல்லா நேரமும் சர்ச்சிலேயே நான் கழிச்சிட்டேன், ஊழியத்திலே கழிச்சிட்டேன். சபையில் கிளீன் பண்றது, பாஸ்டரோட இருக்கிறது எல்லாமே என்னுடைய சர்ச்சு. 10th முடிக்கும் போது 14 வயசு, 1 இயர் வேலை பார்த்தேன். டுட்டோரியலில் ஜாயின் பண்ண, அதில் என்னால் ஜெயிக்க முடியல. 16 வயசுல என்னுடைய ஊரை விட்டு ஊழியத்துக்காக கிளம்பினேன். இன்னைக்கு 41 வயது. இந்த 41 வயது வரைக்கும் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுமா? என் வாழ்நாளில் நிறைய நேரத்தை பிசாசோடைய உலகத்தோட நான் கழிக்கல, ஆண்டவரோடையே நான் கழிச்சேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த இடத்துல, பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. இனி எத்தனை வருஷம் ஆண்டவர் என்ன வச்சுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ அதான் நான் ஒரு பாட்டு பாடுவேன். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு என்னை எடுத்துக்கொண்டா கூட ஓரளவு நிறைய பேர் பார்க்குறவங்க பென்சன் மாதிரி ஒருத்தன் வாழ்ந்தாண்டா. ஸோ 41 இயர்ஸ் தான், 41 வயசு தான், பெரிய பாதையெல்லாம் கடந்து வந்துட்டான். ஆனால் ஆண்டவரை பிடிச்சிட்டான், நிறைய பேரை நீதிக்கு உட்படுத்தினான், நிறைய பேரை ஆண்டவரை தொட வச்சிட்டான். அப்படின்ற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பு மகன் இல்லை, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? அந்த ரங்கத்துல நீ ஜெயிக்கணும், யாரும் பார்க்காத இடத்துல ஜெயிக்கணும். ஆனா என்னால ஜெயிக்கவே முடியல அண்ணே. நீங்க சொல்றது 100% உண்மை. எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்ல பிள்ளை, எல்லாரோட இருக்கும் போது எந்த தப்புனையுமா நான் பண்ணல. ஆனா நான் தனியா போனா, நான் யாரும் இல்லாத இடத்துல, நான் மறைவிடத்துல என்னால ஜெயிக்கவே முடியல. ஆனா மகன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன மறைக்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் என்ன கைவிடல. ஆனா பிசாசுனுடைய கையில உன்னை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உன்னால எழும்பவே முடியாது இல்ல. அதனால ஒரு தீர்மானம் இல்ல, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா, அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா. நம்புறவங்க எல்லாம் கண்களை மூடி அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, என்ன நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க நம்புங்க நம்புங்க. நான் நானாகத்தான் ஆண்டவரை வந்திருக்கிறேன், உங்க சமூகத்துல நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் வீணாயிட்டேன், நான் பாழாயிட்டேன். ஆனா என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு வாருங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு ஜெயத்தை தரணும் ஆண்டவரே. எனக்கு தெரியும் என்னுடைய பாவம் எப்பவுமே என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. என்னை பார்த்து நிறைய நேரத்துல நானே வெறுத்துறேன். நீயாடா நீ பெரிய துரோகி, என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது. நீ இவ்வளவு கேவலமானவனா, நீ இவ்வளவு கேவலமானவளா? யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நான் ரொம்ப கேவலமானவன், நான் ரொம்ப கேவலமானவான். நான் செஞ்ச துரோகம் எல்லாம் ரொம்ப பெருசு, நான் செஞ்ச தப்பெல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரை தூக்கி எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. முடிஞ்சவங்க கைய மட்டும் மேல உயர்த்தி, நீ ஒரு துளி கண்ணீர் வடிச்சு, தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, நன்றி அப்பா, நானாகவே வந்திருக்கிறே, பிரசன்னத்தில் வந்திருக்கிறே. நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்ய சேர்த்து கொள்வீரா. எல்லாரும் சொல்லுங்க, நானாக வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திரு. சேர்ந்து நீர் இன்று என்னை, நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்ய சேர்த்து கொள்
கொள்கிறார். இப்ப சொல்லுவ யோசேப்பை போல், யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. சொல்லு யோசேப்பை போல், யோசேப்பை போல் நான், ஹல்லேலூயா, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். நான் வீணாகி பாழாகி, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாக. எல்லா தம்பிங்களும் பாடுங்க பார்க்கலாம். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரார், ஏற்றுக்கொள்வீரார், ராஜ்யம் சேர்த்து கொள்வீரார். நானாகவே. கவனிங்க ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாருமே. சோ நீங்க வந்து வெளிப்படையாய் நீங்க வந்து சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா இன்னும் உங்களுக்குள்ள அந்த தொடுதல் வரலன்னு தான் அர்த்தம். வாலிப தம்பிங்க எல்லாம் கவனிங்க, மகன் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, அப்படியே பாருங்களேன். ஏன்னா எனக்கு நீங்க உள்ள இருக்கிறீங்க பாருங்களேன். ஸோ ஒரு கூட்டம் வெளியே நிற்கிறாங்க. நிறைய பேருக்கு உங்க திருச்சபையிலேயே எத்தனையோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இந்த இடத்துல வரல, நிறைய பேர் இந்த இடத்துல வரல. நீங்க இந்த மாதிரி எதிர்பார்த்து கூட நீங்க வராம கூட இருக்கலாம். ஆனா நீங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இல்லாம, நோக்கம் இல்லாம நீ இந்த இடத்துல வரலப்பா, நீ வரலடா, நீ வரல. உன்னை ரொம்ப அன்பா கேட்கிறேன், ரொம்ப அன்பா கேட்கிறேன். நான் எத்தனையோ வாலிபர்களை நான் சந்திக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கை நீயே தொலைச்சிராத, தொலைச்சிராத, தொலைச்சிராத. உன்னை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை, உன்னை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. நீ உன் மனம் போன இஷ்டத்துல நீ போக முடியாது. அதான் நீ உன்னுடைய இருதயத்தின் வழியில நடக்காத, நெஞ்சின் வழிகள். ஆனாலும் ஒரு நாள் ஆண்டவர் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார், ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ இந்த உலகத்துல ஒண்ணுமே சம்பாதிக்கலடா கூட பரவாயில்லடா, நான் நீதிமான் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அந்த தைரியம் இருக்கு பாருங்க. அந்த ஒரு தைரியம் மட்டும் உனக்கு இருந்தா போதும். எவ்வளவு பெரிய வியாதி வந்தா கூட கண்டிப்பாக கர்த்தர் என்னை காப்பாத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த ஜபத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிப்படையா ஜெயிச்சிட்டீங்க, வெளிப்படையா ஜெயிச்சிட்டீங்க. ஆனா அந்தரங்கத்துல 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 ஒரு வாலிப தங்கச்சி வந்து ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுடைய அண்ணன் காலில் போய் விழுந்து அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி, அப்பா வேணாப்பா வேணாப்பா, உனக்கு அவன் செட் ஆக மாட்டான், நீ விட்டுரு, அவன் நடிப்பு, அவன் இன்னைக்கு உனக்காக தண்ணி அடிக்கிறத விட்டுருக்கிறான், ஆனா உண்மையில விடலை அப்படின்னு கெஞ்சும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா கால் வச்சு அவனை அந்த சகோதரனை அப்படியே தட்டி விட்டு அப்படின்னு அலட்சியமா அலட்சியமா. ஆனா கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் 5 வருஷம் தான். இன்னைக்கு அப்படியே கண்ணீரோட வந்து நின்றுட்டு, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் பாஸ்டர், நான் தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கைக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நான் தான் காரணம். சில நேரத்துல வந்து உங்களுக்கு அதனுடைய விளைவு தெரியாது சாமி, விளைவு தெரியாது. அதனால இன்னைக்கு ஒரே ஒண்ணு, உன் போன்ல நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிறியாப்பா, நீ தயவு செய்து இந்த போனையே வச்சுட்டே நான் வாழ முடியும்னு நினைக்காத. நீ விட்டுரு, நீ தூக்கி போட்டுரு, பரவாயில்ல. அதான் ஒரு கையோட நீ வந்து பரலோகத்துக்கு வா, 2 கையோட சேர்ந்து நீ நரகத்துக்கு போகாத. ஆண்டவர் சொல்ல, அப்படிப்பட்ட பிசினஸ் வேணாம், அப்படிப்பட்ட பணம் உனக்கு வேணாம். இதுல உங்களுக்கு ஜெயிக்க முடியலையா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்றது
யோசேப்பு வந்து கொஞ்ச நாள் இருந்தான். அந்த லேடி வந்து ஒரு நாள் அவனை பிரச்சனை பண்ணல, டெய்லி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, இவன் வந்து தப்பிச்சிட்டான். கடைசியில அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்ச உடனே என்ன முடிவெடுத்தானா, இனி நான் ஜெயிலுக்கு போறது உறுதி, சாகிறது உறுதி. ஆனா ஒண்ணு, இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு ஓடிட்டான். சில நேரத்துல பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு நஷ்டம் தான் வரும். என் கூட படிக்கிற 8th படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன பார்த்தா அப்படிதான் பசங்க எல்லாம் திட்டுறானுவா. நீ என்ன ஃபாதரா, நீ என்ன பெரிய போதகரா, நீ என்ன இப்படி பெரிய பிரிவனா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு என்ன பார்த்து கிண்டல் பண்ணான, நக்கல் பண்ணானுவா. ஆனா இன்னைக்கு அதே பசங்க என்ன பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிறாங்க. டேய், நீ வாழ்ந்ததாண்டா வாழ்க்கை. உன்னை பார்த்து நிறைய பேர் நாங்க அப்படி பேசணும். ஆனா இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. நீ விட்டுறணும்னு நினைக்கிறியா, முழுவதுமா தூக்கி போடாம சிறைச்சாலை. யோசேப்புக்கு தெரியும், ஒண்ணு என்ன கொன்றுவாங்க இல்ல சிறைச்சாலையில போடுவாங்க. பரவாயில்ல, எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம், எனக்கு சிறைச்சாலையில போட்டா கூட பரவாயில்ல, என்ன கொன்னா கூட பரவாயில்லன்னு நினைச்சு அன்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஓடலாம் பாருங்க. கர்த்தர் அவனை கண்டிப்பா சிறைச்சாலையில வச்சு கஷ்டப்படுத்தல, பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றி அந்த தேசத்திற்கே கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். பரிசுத்தத்திற்காக நிற்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். பரிசுத்தத்திற்காக மட்டும் நீங்க நின்னீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து திட்டினாலும் ஒரு நாள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணி கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துறதற்கு வல்லவர். சோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இன்னையோட ஆண்டவரே, இதுக்கு மேல நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் அந்த ரங்கத்தில் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யாருக்கும் தெரியாத தவற நீங்க வந்து ஒரு டைம் நீங்க தப்பு பண்ணும்போது வெளியே தெரியாது, மறைவிடத்துல 5 டைம் தப்பு பண்ணும்போது தெரியாது. ஆனா ஒரு நாள் நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, கண்டிப்பாக தெரிய வரும். எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கூட சொன்னேன், அது மறைக்கிறது அப்படின்னா ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு, ஆண்டவர் உன்னை அவமானப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த பாட்டை பாடும்போதே எல்லாருமே இந்த பாட்டை பாடி ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காக ஜெபிக்க போறேன். எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நான் நீதிமான் அல்ல, நான் உடைஞ்சு வந்திருக்கிறேன். ஆனா நீங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ வாலிப தம்பிங்க கவனிங்க, நீங்க சத்தமா பாடணுமாங்க, நீங்க சத்தமா பாடணும். பாருங்க, 4 கவனிங்க, என்ன கவனிச்சுங்கப்பா. 4 ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சேரும் போது எவ்வளவு சத்தமா பேசுறீங்க. கர்த்தர் சொல்றார், உன் வாயை விரிவாய் தர. நீங்க சத்தம் போட்டு பாடி, நீங்க சத்தம் போட்டு பைபிள் வாசிக்கல அப்படின்னா நீங்க உண்மையா ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற இதுக்கு கூட நீங்க வர முடியாது. நீ வரணும். சோ பாடலாமா எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டா எல்லாரும் பாடி ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே பாடிட்டு, நானாக வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்து நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்து கொள்வீரா. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், முழு மனசோடு. அப்பா, யோசேப்பை போல் நான், ஆண்டவரே நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல். கர்த்தர் நல்லவர். பாட ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா என்ன தூக்கி எடுங்கப்பான்னு சொல்றவங்க தூக்கி
தானாக வந்து நிற்கிறே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறே. ஓ நானாக வந்து நிற்கிறேன், பிரசன்னம் வந்து நிற்கிறேன். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி தேவனே, சத்தமா சத்தமா, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே இயேசு. எல்லாருடைய கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, தேவனே. வாலிப தம்பி சத்தமா கத்தி, ஆமே, உன் குரல்ல ஆண்டவர் கேட்கட்டும், உன் குரல்ல ஆண்டவர் கேட்கட்டும், உன் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டட்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், சத்தியமே. ஆமென். உங்க ஒவ்வொருத்தருடைய குரலையும் கேட்கிறதற்கு ஆண்டவர் விருப்பப்படுறார், ஆண்டவர் விருப்பப்படுறார், ஆண்டவர் விருப்பப்படுறார். ஆண்டவர் வந்து உங்க சத்தத்தை கேட்க விருப்பப்படுறாரு. வேதம் சொல்லுது, ஆண்டவரே காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக, தேடுவீராக. நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் நிறைய காணாமல் போன ஆடை கர்த்தர் தேடி வர்றாரு. ஏற்கனவே ஒரு டைம் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்த நீங்க இப்ப பின்மாறி தூரத்துல நீங்க போனா கூட ஆண்டவர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறாரு. ஆனா கவனிங்க, என்ன பாருங்களேன், மலையில ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போச்சுன்னு வைங்களேன், அந்த ஆட்டுக்குட்டிய அந்த மேய்ப்பன் வந்து எப்ப கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சு. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய ஆடுகளுக்கு வந்து ஜிபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கேமரா இதெல்லாம் மாட்டி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா உண்மையாய் ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு கண்டுபிடிப்பான் தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி சிக்கி இருக்கிற இடத்துல அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? கத்திட்டே இருக்கும். இந்த கத்துற சத்தத்தை இந்த மேய்ப்பன் கேட்ட உடனே அந்த சவுண்ட் எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதோ அதற்கு நேராக கடந்து போய் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொள்வான். இப்போ காணாமல் போன ஆடாகிய உங்களை தேடும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். எப்ப ஆண்டவர் கண்டுபிடிப்பார் தெரியுமா? நீங்க சத்தம் போட்டு ஏசப்பா நான் இங்க இருக்கிறேன், ஏசப்பா என்ன தூக்கி எடுங்க, நீங்க சத்தமா நீங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த வாலிபர் கூட்டம் தான் சத்துரு உங்களை ஜெயிக்கிற கூட்டம். இதற்கு மேல் சத்துருவை நீங்க ஜெயிக்கிறதாய் மாறும். உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். நீங்க நல்லா வருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கையில லட்சங்களை கர்த்தர் தருவார், கோடிகளை கர்த்தர் தருவார். இந்த நான் சொல்றேன், இந்த சிஎஸ்ஐ டயசிஷன் இது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள், எத்தனை மிஷனரிகளுடைய பெரிய தியாகம் தெரியுமா? எத்தனை பெரிய தியாகம் தெரியுமா? நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சுக்கிறது ஈஸியா அறிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஸ்தாபனத்தை வந்து இப்படி ஒன்ன உருவாக்குறதுக்கு நிறைய பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. நான் நம்புறேன் இந்த ஸ்தாபனத்துல இந்த கூட்டத்துல நிற்கிறதுக்கு நீங்க தேவை. அடுத்த இப்ப பாருங்களேன், நிறைய வந்து நம்ம வந்து ஃபேமிலியா மட்டும்தான் உள்ள வர்றாங்க. புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள ஜனங்கள் வர்றது குறைவு. ஆனா உங்களை பார்க்கிற நிறைய பேர் உலகத்துல இருக்கிறவங்க உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ள வரணும், திருச்சபைக்குள்ள வந்து உட்காரணும். நீங்க போகிற திருச்சபைக்கு நீங்க சாட்சியா மாறணும். உங்க வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 வாலிபர்கள் உள்ள வரணும். வாலிப தம்பிங்க, துன்மார்க்கத்துல திரிகிற, அசுத்தத்துல திரிகிற, பாவத்துக்கு பின்னாடி திரிகிற நிறைய பிள்ளைகளை நீ கொண்டு வரணும் மகன், நீ கொண்டு வரணும்.
உன்னை பார்க்கிற நிறைய பேர் ஆச்சரியப்படணும். நிறைய அம்மா அப்பா இந்த பையனோட பழகு பேசுன்னு சொல்ற அளவுக்கு வரணும். ஆண்டவர் கர்த்தர் கொண்டு வருவார். இப்போ எல்லாரும் எழும்பி நின்று இந்த பாட்டை பாடி முடிச்சோன்னா ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று என்ன தேடுங்க ஆண்டவரே, என்ன தேடுங்க ஆண்டவரே. அப்படியே சத்தமா கத்தி அழணும்னு தோணுச்சுன்னா கூட அழுது, போதும்பா போதும்பா. ஆண்டவர் இதோட பல டைம் உங்ககிட்ட பேசிட்டாரு, பல டைம் பேசிட்டாரு. மகா நீ போற வழி சரியில்லைப்பா, மகன் நீ போகிற பாதை சரியில்லை மகன், நீ இப்படியே போனேன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுவடா, ஒண்ணும் இல்லாம போயிடுவடா, நீ கொஞ்சம் திரும்பி பாரு. எஸ், உன்னை நான் எவ்வளவு அழகா வச்சேன், உன்னை எவ்வளவு அழகா நடத்தினேன். ஆனா நீ இந்த ஒரு சின்ன காரியத்திற்காக, இந்த சின்ன பலவீனத்தினால, ஆமென், இல்ல இன்னைக்கு வரணும் 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 வரணும். அப்படியே கண்களை திறந்து என்ன என்ன கவனிங்க பாருங்க, என்ன பாருங்க. ஒரு செத்தை ஒரு செத்தை தைல குப்பியிலே இருக்கிற மொத்த தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணும். மகன் நீ ஒரு பாவம், ஒரு பாவம், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், ஒண்ணு மட்டும். ஆனா அந்த ஒரு பாவம் உன்னை ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்திடும். தங்கச்சி நீ எல்லாத்துலயுமே சரியா இருக்கலாம், ஆனா ஒண்ணு ஒண்ணு ஒரு தவறான காரியம், ஒரு தவறான காரியம் உன்னிடத்துல இருக்கிற எல்லா கிருமியும் அழிச்சிடும். எல்லா அம்னோன் வந்து எல்லாத்துலயும் சரியானவன் தான், ஆனா அவன் வாழ்க்கையில கொண்ட அந்த ஒரு தவறு வந்து அவன் மரணம் வரைக்கும் அவனை கொண்டு போயிருச்சு. ஒரு தப்பு போதும்பா, ஒரு தப்பு போதும்பா. ஆண்டவர் அதுல ஒண்ணுலதான் உங்களுக்கு ஜெயிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. அதுதான் உங்க டார்கெட், அதுதான் உங்களுக்கு கொடுக்குற சோதனை. அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பெரிய கிரீடத்தை கர்த்தர் உங்க தலை மேல வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாட போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க? சத்தம் போட்டு ஒண்ணுமே. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீங்க ஏசப்பட்ட போய் நின்னா போதும்பா, கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணாம போகவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ. வாலிப தம்பிகளுடைய சத்தம் கேட்கட்டுமே. ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரிய. கைகளை உயர்த்தி தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, சத்தம் அப்பா. ஒரு இரக்கம், ஒரு இரக்கம். நான் எப்படியாவது உமக்காக வாழணும் ஆண்டவரே, உமக்காக சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே. முடிஞ்ச உங்க கைய மேல உயர்த்தி திரும்ப திரும்ப தேவனேன்னு பாடி, ஓ ஹalleluya, தேவனே ஜீவனே, தேவனே. கத்துங்க, ராகமா பாடாட்டி கூட பரவாயில்ல, தாளத்துல பாடாட்டி கூட பரவாயில்ல, கைய மட்டும் மேல உயர்த்தி என்னை எப்படியாவது தூக்கி எடுங்கப்பா. எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை நான் படக்கூடாது, எங்க அம்மா பார்த்த தீமையை நான் பார்க்க கூடாது, நான் ஒரு தனி மனுஷனா தெரியணும். என்ன தூக்கி எடுங்க, என்ன அலங்கரிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, நான் வாழணும். சொல்லுங்க தம்பிங்க, சத்தத்தை உயர்த்தி. எஸ் எஸ், ஆமென் ஆமென். உங்களுக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவனே ஜீவனே, தேவனே, நான் உங்களுக்காக ஊழியம் செய்வாண்டவரே.
நான் உங்களுக்காக லட்சக்கணக்கான பேரை ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே. நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே. ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறார் மகன், உன்னை ரொம்ப நேசிக்கிறார் மகன். நீ ஏசப்பா பிள்ளை, ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டது அவர் உன் மேல வச்ச பெரிய இரக்கம். உன் கூட படிக்கிற, உன்னை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஏசப்பாவை பற்றி ஒண்ணுமே தெரியல. ஆனா உனக்கு கர்த்தர் இலவசமா அந்த ரட்சிப்பை தந்தாரே. சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி. உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழத்து நிறைய பேருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய உடைஞ்சு போன குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதற்கு இன்னைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு, உன்னை அபிஷேகம் பண்றாரு. இந்த குடும்பத்தை நீதான் மகனை தூக்கி நிறுத்த போற. உன் மேல நான் விசேஷித்த தரிசனத்தை வச்சிருக்கிறேன். நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இல்ல இல்ல, உன் குடும்பம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகுது, உன் சொந்தக்காரங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. ஓ, கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 10 வருஷம் 20 வருஷம் தாண்டி நிறைய பேர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு உன் வாழ்க்கை அமைய போகுது. கையை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு சத்தமா, பத்தாது பத்தாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து சொல்லு மகன், இயேசுவேன்னு. எஸ் எஸ், அப்படிதான் அப்படிதான், சத்தத்தை உயர்த்தி. எஸ், உங்க குரலை கர்த்தர் கேட்கட்டும், உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும், உன் குரலை ஏசப்பா கேட்கட்டும். முடிஞ்ச வாலிப தம்பிங்க கையை உயர்த்தி இயேசுவேன்னு. எஸ் எஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஜெயிக்கணும், நான் நிக்கணும், நான் வாழணும், நான் வாழணும், நான் சாட்சியா வாழணும். நான் ரோட்ல நடந்து போகும்போது இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் அப்படின்னு என்ன பார்த்து சாட்சி சொல்லணும். நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. கைய மேல உயர்த்தி அழுது கொண்டே, தேவனே. எஸ், அங்க ஏதோ ஒரு வாலிப தம்பியினுடைய சத்தம் உயர்ந்ததா கேக்குது. நான் நம்புறேன் உன் பக்கத்துல ஏசப்பா வந்துட்டா இருப்பா, உன் பக்கத்துல ஏசப்பா வந்துட்டா இருப்பா. உன்னை கர்த்தர் அலங்கரிக்கிறாருப்பா. காணாமல் போன அந்த ஆடாகிய உன்னை கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சிட்டாருன்னு நான் நம்புறேன். சத்தம் இன்னும் உயரட்டும், தேவனேன்ற சத்தம் உயரட்டும். எஸ் எஸ், இதுவரைக்கும் அவரை பார்த்து அப்பான்னு நீ கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் பாசமா அவர்கிட்ட போய் ஐ லவ் யூ பா, நான் உங்களை நேசிக்கிறப்பா நீங்க சொல்லி இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம், எத்தனையோ பேரை நீ ரொம்ப அன்பா பேசியிருப்ப மகன், எத்தனையோ பேர்கிட்ட நீ ரொம்ப அன்பா பேசியிருப்ப. ஆனா அவங்க எல்லாம் உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. ஆனா ஏசப்பாட்ட வந்து நின்று ஒரு நாளாவது ஆசையா, ஆண்டவரே எனக்கு இந்த 2 கண்ணை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே சொல்லிருக்கிறியாமா? என் வயசுல இருக்கிற எத்தனையோ பேர் கால் இல்லாம இருக்கிறாங்களே, எனக்கு கால் தந்திருக்கிறீங்களே, சொல்லிருக்கிறியாப்பா? சொல்லிருக்கிறியாப்பா? இப்ப கூட
நம்மளை சுத்தி இருக்கிற எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாலும் ஒரு கூட்ட வாலிபர்கள் வந்து உயிருக்காக போராடி வருத்தத்தோட இருக்கும்போது ஆண்டவர் என்னை மட்டும் ஜீவனோட வச்சிருக்கிறாரே அப்பா, எவ்வளவு எவ்வளவு நல்ல ஆண்டவர். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விபத்துல உன் கால் போயிருக்கலாம், கை போயிருக்கும்ல, ஆனா கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் உன்னை கிருபையா காப்பாத்தினார்ல. எஸ், நீ மரிச்சிருக்க வேண்டியது, நீ செத்திருக்க வேண்டியது. இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் வந்த போராட்டத்திலே பெரிய போராட்டம், மரணத்தோட உனக்கு போராட்டம் நிறைய வந்துருச்சு. ஆனா அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் உன்னை கிருபையா காப்பாத்தினாருப்பா, கிருபையா காப்பாத்தினார். முழு மனசோட கையை உயர்த்தி, அண்ணனுக்காக எனக்காக நீ சொல்லாதம்மா, நீ பென்ஸ் பாஸ்டருக்காக சொல்ல வேண்டாம் சாமி, நீயா மனசார கையை மட்டும் மேல உயர்த்தி, அது வலிச்சா கூட பரவாயில்லடா, கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, ஐ லவ் யூ பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா சொல்ல. பேதுருவிடத்துல போய் ஆண்டவர் அதைத்தான் கேட்டாரு, வேற ஒண்ணுமே கேட்கல, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, உன் பணம் எனக்கு வேணாண்டா, உனக்கு சொத்து எனக்கு வேணாண்டா, நீ என்ன நேசிக்கிறாயா. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நானும் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஆனா ரெண்டாவது வார்த்தை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இவை எல்லாவற்றிலும் நீ என்ன நேசிக்கிறியாப்பா. மகா தங்கச்சி, நீ ஆண்டவரை நேசிக்கிறது உண்மை சாமி, கண்டிப்பா ஏசப்பாவை நேசிக்கிற, ஏசப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நீ வசனம் வாசிக்கிற, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நீ நிறைய நல்ல பாட்டெல்லாம் கேட்கிற. ஆனா ஏசப்பா இன்னைக்கு ரெண்டாவது டைம் உங்ககிட்ட கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நாம் விடணும்னு சொன்னா விட்டுருவியா மகா, மகனே நான் விடணும்னு சொன்னா நீ விட்டுருவியாடா. உண்மையா என் மேல எல்லாவற்றை பார்க்கலும் நீ பாசம் வச்சிருக்கிறேன்னா அந்த பாசம் என்ன தெரியுமா, இத தூக்கி போட்டுறா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை ஏசப்பா அப்படின்னு நீ தூக்கி போடுறேன்னா என் மேல எல்லார விட பாசம் நீ வச்சிருக்கன்னு அர்த்தம். இவை எல்லாவற்றை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறாயா. உங்க எதிர்காலத்தை ஆண்டவர் இன்னைக்கு எழுத போறாரு. நிறைய பேருடைய தலையெழுத்த சத்துரு வித்தியாசமா எழுதி வைத்திருக்கிறார். உங்க அம்மா அப்பா உங்க தலையெழுத்த ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, ஆனா சத்துரு வேற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இவ இப்படி கொண்டு போகணும், இவளை இப்படி கொண்டு போய் முடிக்கணும், இவனை இப்படி கொண்டு போய் முடிக்கணும். ஆனா அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதுகிறதற்கு ஆவியானவர் அந்த இடம் முழுக்க உலாவி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த தலையெழுத்த கர்த்தர் மாற்றி எழுதுவதற்கு உலாவி கொண்டிருக்கிறேன். நீங்க கரங்களை தட்டும் போதே, நீங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்ன அப்படியே இறங்கி வந்து இதோ உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், எல்லாரும் என்ன கவனிங்களேன். ஸோ நீங்க வெட்கப்படாத ஊழியக்காரனாக, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக நீ ஆண்டவருடைய பிள்ளைய நீ நிறைய பேர் இன்னைக்கு நல்ல ரொம்ப ஃபேன்சியா மாறிட்டோம் நம்ம நிறைய பேர். ஏன்னா நீங்க நல்லா படிக்கிறீங்க, இல்லை நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நல்ல காலேஜ்ல படிக்கிறீங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, கை தட்டுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, ஐ லவ் யூ பான்னு சொல்றதுக்கு நீங்க கண்டிப்பா வெட்கமே படக்கூடாதுப்பா, வெட்கமே படக்கூடாதுப்பா. ஒரு சாதாரணமான பையனுக்காக பொண்ணுக்காக எத்தனை அந்த பாருங்க, நம்ம என்னென்னமோ பாக்குறீங்கல்ல, வெட்கமே படுறதில்ல நிறைய பேர். இவன் என் லவ்வர் அப்படின்னு சொல்றதுல வெட்கப்படுறதில்ல, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறதில்ல. ஆனா ஆண்டவருடைய விஷயத்துல மட்டும் நீங்க எப்படி நீங்க வெட்கப்பட்டா, அதான் தாவீதினிடத்துல அவனுடைய மகன் சாலோமோன், அப்பா நீங்க இவ்வளவு பெரிய ராஜ்யபாரம் பண்றீங்களே, நீங்க ரொம்ப பெரிய கிங்ப்பா, நீங்க இந்த ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சீங்க, ஆனா இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நீங்க கட்டுறீங்களே, என்ன என்ன காரியம், அதனுடைய அந்த அந்த கீவேர்டை எனக்கு கத்துக் கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, மகனே நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை. ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லடா, நான் இவ்வளவு பெரிய ராஜாவா மாறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல, நான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன்.
என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்பா. தண்டனை கொடுக்கும் போது கூட ஏசப்பா வந்து தாவீதிடத்துல சொல்லி, உனக்கு இந்த 3 தண்டனையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன தண்டனை வேணும் எடுத்துக்கொண்டாரு பாருங்களேன். அந்த அளவுக்கு யாருமே இல்லாத, தகப்பனும் தாயும் இல்லாத போது கூட வனாந்திரத்துல போய் அந்த ஆடை மேய்க்கும் போது கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையும். ஆனா இன்னைக்கு இத்தனை கிரௌடுல நீ எத்தனை பேர் ஜாலியா இருக்கணும்னு வந்தேன்னு எனக்கு தெரியல சாமி. ஒருவேளை இத்தனை வருஷமும் இந்த இடத்துல நடந்த இந்த மாதிரி பிரேயர் வந்து ஜாலியா தான் நடந்திருக்கலாம், வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் கூட நடத்தி இருக்கலாம், அந்த கான்செப்ட்லயே கூட நீங்க வந்திருக்கலாம், தெரியல. ஊழியக்காரர்கள் தகப்பன்மார் பாரத்தோட நடத்தினாலும் நீங்க நிறைய பேரு குற்றாலம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாலியா என்டர்டைன்மெண்ட் அப்படி கூட நீங்க வந்திருக்கலாம், தப்பு இல்லை, நீ தப்பா சொல்லல. நீ உலகத்துல போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே ஜாலியா இருக்கிறதுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளோட சேர்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கிறது மகிழ்ச்சி தாண்டா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் வேலை. நீ சந்தோஷமா இரு, எவ்வளவு வேணாலும் சந்தோஷமா இரு. ஆனா நீ சந்தோஷமா இருக்கிறதுல கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தருக்குள் 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 உன்னுடைய ஹாப்பினஸ் ஆண்டவர் தடை பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இந்த இயர் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோட தான் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன். உலகம் பாழாய் போயிட்டு இருக்குப்பா. நம்முடைய சவுத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி இதுலெல்லாம் ஒரு நாள் எழும்பின பரிசுத்தவான்கள் தாண்டா இன்னைக்கு உலகத்தையே கலக்கி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தினாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் நீ நிக்கணும்டா, நீ நிக்கணும். நீ நிக்கணும்னா ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பின்னணியிலையும் நீ போய் கேட்டேன்னா என்ன இருக்கும்னா, அவங்க ஆண்டவரோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இவ்வளவு தூரம் அவங்களுடைய வார்த்தையிலால ஜனங்கள் தொடப்படுறதுக்கு காரணம், அவங்க இவ்வளவு ஊழியம் செய்யறதுக்கு காரணம் வேற எந்த சீக்கிரட்டும் இல்லை, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு இன்டிமேசி, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிட்டாரை வெறும் கையில வச்சுட்டு, பாட்டை கையில வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, ஜனங்களுடைய இருதயத்தை தொட முடியாது. நான் நம்புறேன் ஒரு எழுப்புதல கர்த்தர் சீக்கிரமா தரப்போறாரு, இங்க இருக்கிற நிறைய பேர் மூலமா தரப்போறாரு. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒரு 10 வருஷம் தாண்டி இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு வித்தியாசமா கர்த்தரால் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை வித்தியாசமா பயன்படுத்த போறாரு. உங்க அம்மா அப்பா நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு, மகிமையான இடத்துல வைக்க போறாரு. சோ இன்னைக்கு வாயார மனசார ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா. உங்க அப்பாவுக்காக ஏசப்பாவை தேடாதப்பா, உங்க அம்மாவுக்காக ஜோமனு பைபிள் வாசியா இதுக்காக கண்டிப்பா தேடாதப்பா. உனக்கா உன்னுடைய விருப்பப்பட்டு உன்னுடைய இஷ்டப்பட்டு இந்த பைபிளை தூக்கணும். ஏய் பைபிளை எடுத்து வாச்சியா இல்லையா, சோர்த்துன வந்துட்ட அப்படின்னு கத்துறதுனால இந்த பைபிளை கையில தூக்கப்படாது. ஐயோ இவங்களோட பெரிய டென்ஷனா இருக்குது அப்படின்னு தூக்க கூடாது. எப்படி தூக்கணும் தெரியுமா? ஆசையா என் கூட பேசுங்கப்பா, என் கூட ஆசையா ஜோம் பண்ணிட்டு வா அப்படின்னும் போது தொந்தரவுனால அல்ல, போய் முழங்கால நின்னு அப்பா அப்பா இந்த மாதிரி மட்டும் இளம் வயசுல நீ இருந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்தினுடைய உயர்வை வேற யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த பாட்டை நான் பாடுறேன், இஷ்டப்படுறவங்க நீங்க பாடுறவங்க பாடுங்க, பாடாதவங்க ஆனா யாரும் அமைதியா மட்டும் இருக்க கூடாது. வாயை விரிவாய் தர நிரப்புவேன். நீ லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கிறியா, கிழிச்சு போட்டுரு. நீ கண்டினியூவா எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருக்கிறியா, வேண்டாம். இந்த சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? காலத்துக்கு முன்னாடியே உன்னை அவசரப்படுத்துறதுதான் பிசாசு. காலத்துக்கு முன்னாடியே உன்னை அவசரப்படுத்துவான். உனக்கு அந்த டைம் இல்லடா, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் வயசு இருக்குது, நீ லவ் பண்றதுக்கு இன்னும் வயசு இருக்குது, நீ என்ஜாய் பண்றதுக்கு இன்னும் வயசு இருக்கு. ஆனா அந்த வயசு வர்றதுக்கு முன்னாடியே உன்னை அதுக்கு நேர டிராவல் பண்ண வைக்கிறது தான் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். அது உனக்கு புரியல? இப்போ உனக்கு படிக்கிற டைம், இப்போ உனக்கு ஆண்டவரோட நேரம், இப்பதான் நீ எல்லாத்துலயும் ப்ரிப்பரேஷன் ஆக வேண்டிய டைம். பாரு, உலகத்துல இருக்கிற ஆண்டவரே அறியாத விக்கிரக ஆராதனையில இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க பாருங்க, அவன் இப்பதான் 10th படிப்பான், அதுக்குள்ள என்னடா அவன் லட்சியம் என்னடான்னு கேட்டா எங்க அப்பாவுடைய பிசினஸ்க்கு நான் என்னென்ன மாதிரி பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் ஒண்ணும் இல்லாம நிறைய நேரத்துல இருக்கிறோம். உலகத்துல இருக்கிறவன் அது எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு போயிடறான்ப்பா. அவன் எங்க நீங்க பார்க்க முடியும் பாருங்க, அவன் பாட்டுக்கு அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய எதிர்காலம், அவன் என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறான் இப்பவே. ஆனா நம்ம தான் தெருவா திருச்சிடுறோம்.
நம்ம தான் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருக்கிறோம். நம்ம தான் 24 மணி நேரமும் போனையே கையில வச்சிட்டு இருக்கிறோம். இந்த இந்த ஒரு போனு உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்க. நிறைய பேருடைய புத்தியே மழுங்கிற பண்ணிருச்சு இல்லப்பா இந்த ஒரு போனுனால. நீ என்னத்த சந்தோஷத்தை பார்த்த? நீ சொல்ல, என்ன சந்தோஷத்தை பார்த்த? நீ துக்கம் தான் பட்ட. நீ பண்ணி முடிச்சிட்டு செஞ்சு முடிச்சிட்டு போனை பார்த்துட்டு நீ ஒவ்வொரு நேரமும் வருத்தம் மட்டும்தான் படுற. அழகா பிசாசு காலத்துக்கு முன்னாடியே உன்னை அவசரப்படுத்தி படிக்கும் போதே உன் மனசுக்குள்ள தீயதை விதைச்சு பாரு. அவ்வளவுதான். இந்த 8 இயர்ஸ், இந்த 5 இயர்ஸுக்குள்ள நீ விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன இருக்கு சொல்லு? என்ன இருக்கு? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? எதுவுமே செய்ய முடியாது. அதனால காலத்துக்கு முன்னாடி இந்த ஜபத்துல யாராவது வந்திருக்கிறவங்க லவ்ன்ற ஒரு போர்வையில பிசாசு உள்ள வந்திருக்கிறாரா? வேணாம் மகா, வேணாம் மகன், விட்டுரு, தூக்கி போட்டுரு. ஆண்டவர் உனக்கான பொண்ணை, உனக்கான பையனை ரொம்ப அழகாய் நியமிப்பார். இன்னொன்னு சொல்றேன் கேளு, நீ எவ்வளவு நல்ல பொண்ணை, எவ்வளவு நல்ல பையனை நீ கல்யாணம் பண்ணாலும் அவங்க கண்டிப்பா நம்ம மனசை சில நேரத்துல உடைக்க தாண்டா செய்வாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, அது ஒண்ணும் இல்லை. எல்லாம் அதை சொல்லுவாங்க, உலகம் சொல்லுவாங்கல்ல 30 நாள்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரத்தில் அப்படிதான். ஒண்ணு கவனிங்க, சில கேர்ள்ஸ் கவனிங்க, தங்கச்சிங்க கவனிங்க, உன்னுடைய உடம்புல கை வைக்கிற வரைக்கும் தான் நிறைய பேருடைய பாசம். மகளே மறந்துடாத. நிறைய பேர் கொடுக்கிற வாக்குறுதி, நிறைய பேர் உனக்கு சொல்ற வார்த்தை எல்லாம் உன் சரீரத்துல கை வைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுவாங்க. நீ நம்பி ஏமாந்துடாத, நீ வெட்கப்பட்டுறாத. நீ கண்ணாடி மாதிரி உன் வாழ்க்கைய ஒரு டைம் உடைச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பேஸ்ட் போட்டு ஒட்டினாலும் அந்த கிராக் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். உன் மனசாட்சி குத்திட்டே இருக்கும் நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்லி. சிலர்லாம் ரொம்ப ஏமாத்திடுவாங்க. அவ்வளவு அழகா அவங்ககிட்ட பேசி அந்த டெம்டேஷன் பாருங்க. அம்னோனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? தன்னுடைய சொந்த தங்கச்சி ஐயா தாமார், அழகான பிள்ளை. அவன் சொல்றான், வியாதிக்காரனை போல படுத்துறான். அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, ஏன்பா நீ வியாதியா இருக்கிறானா? இல்ல, என் தங்கச்சி எனக்கு சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு. சரி பரவாயில்ல, கிச்சன் இருக்குது, சமைச்சிருனா சமைச்சதை நீ வந்து பெட்ரூம் இதுல ஹால்ல கொண்டு வந்தா, இல்ல பெட்ரூம்ல கொண்டு வா. எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த புள்ள சொல்லுது, இல்ல எங்க அப்பாட்ட வந்து நீ கேட்டேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு, நீ ஏப்பா இப்படி செய்யற? வலுக்கட்டாயமா அந்த புள்ளைய பிடிச்சு கற்பழிச்சு தப்பு பண்ணிட்டு அதுக்கு பிறகு வேதம் சொல்லுது, அந்த முடிஞ்சதுக்கு பிறகு அந்த புள்ளைய வெளியே போ சொல்றான். நம்ம அந்த புள்ள உடனே, நீ முன்னாடி எனக்கு செஞ்ச அநியாயத்தை விட இப்ப செய்யற அநியாயம் ரொம்ப கொடுமை, நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, வேலைக்காரனை 2 பேரை பிடிச்சி இந்த புள்ளைய பிடிச்சி வெளியே தள்ளுன்னு சொல்லி, மகன் ஒண்ணு நினைச்சுக்கோ மகா, தப்பு பண்றது கூட சில நேரத்துல வந்து சரி, உன்னுடைய வாழ்க்கையில தவறுல நீ விழுந்துட்ட, ஆனா தவறு பண்ணிட்டு ஒரு திமிருத்தனம் பண்ற பாரு, உன்னை ஆண்டவர் விடவே மாட்டாரா, உன்னை விடவே மாட்டாரு. அவ்வளவு பெரிய தப்ப அம்மாவுக்கு விரோதமா செஞ்சுட்டு அம்மாவே அடிக்க போய் அம்மாவையே கெட்ட வார்த்தை பேசுற உன்னை எப்படி ஆண்டவர் விட்டுருவாரு சொல்ல? கொஞ்சமாவது மனசுல நம்ம தப்பு பண்ணினோன்ற ஒரு இறக்கம் வேண்டாம்? அவ்வளவு பெரிய தப்பை பண்ணி அந்த புள்ள சொல்ல கேட்காம வம்படியா அந்த புள்ளைய அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது அந்த புள்ள தலை மேல புழுதியை போட்டுட்டு அப்படியே போகும்போது அப்சலோம் கேட்கிறான், என்னப்பா நடந்துச்சு? உன் சகோதரன் அம்னோன் உன் மேல தப்பு பண்ணிட்டானா? ஆமாண்ணே, சரி அமைதியாரு, நீ விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். அந்த அம்னோன் தன்னுடைய சின்ன வயசுல எல்லாராலையும் ராஜகுமாரன், அவனுடைய ஸ்தானம் ரொம்ப பெருசு. அவன் போய் சும்மா ரோட்ல நின்னா கூட 50 பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் எதுவுமே பண்ண வேண்டாம், அவ்வளவு ஆசீர்வாதம். இங்க இருக்கிற நிறைய பேருடைய அம்மா அப்பா நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க, உன் ஸ்தானம் ரொம்ப பெருசு. ஆனா உன் ஸ்தானம் உனக்கு என்னன்னே உனக்கு தெரியல. அவன் ஸ்தானம் என்னன்னே தெரியல. பிசாசுடைய தந்திரம் உன் ஸ்தானத்தை மறக்க பண்ணுவான். நீ எந்த இடத்துல இருக்கிற, நீ யார் பிள்ளை, உன்னை நம்பி எத்தனை இருக்குது, நீ மட்டும் நல்லா படிச்சு நீ மட்டும் நல்லா வந்து நின்னா உனக்கு கீழே எவ்வளவு நம்பிக்கை. ஆனா எதை எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒரு துன்மார்க்கன் சாகிறது போல அவனை அடிச்சே கொன்னுட்டாங்க. வாழ்க்கை ஒண்ணு முடிவு. நீ எடுக்கிற முடிவுல ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவையான மிகப்பெரிய அபிஷேகம் என்னன்னா முடிவெடுக்கிற அபிஷேகம். கவனிப்பா, முடிவெடுக்கிற அபிஷேகம். இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுக்கிறதுல தான் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா நீங்க இன்னைக்கு எடுக்கிற முடிவு
20 வருஷம் தாண்டி நீ திரும்பி பார்க்கும்போது நான் எடுத்த முடிவு தப்புன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்துட்டேன்னா, இந்த சட்டையை கழட்டி, இந்த சட்டை எனக்கு பிடிக்கலன்னா கழட்டி போட்டு வேற சட்டை வாங்கிடலாம்ப்பா. 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் போச்சு, பரவாயில்ல. ஆனா சில முடிவை நான் எடுத்துட்டு இதை கழட்டி போடவே முடியாது. அது லாங் லைஃப் என் வாழ்க்கையில பின்னாடியே வரும். இந்த சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 21 இயர்ஸ், 21 வயசு ஒரு பாப்பாவை கடந்த நாட்களில் என்னுடைய திருச்சபையில சந்தித்தேன். 21 வயசு, கையில ஒரு கை குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அந்த கை குழந்தை, அந்த குழந்தைய பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவ், மேலே ஏறான் கீழே ஏறான் கீழே இறங்கி வர்றான். 21 இயர்ஸ், அப்படியே ஒல்லியா ரொம்ப நோஞ்சானா. அவங்க அம்மாவை கூட்டு வந்து அவங்க அம்மா பேக்கை தூக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், இவ எப்படி இருந்தா தெரியுமா பாஸ்டர், எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா பாஸ்டர். 10th படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணி +2 படிச்ச உடனே அந்த பையன் அந்த பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணி +2 முடிச்ச உடனே அந்த பிள்ளைய கோயில்ல கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். இது 12th படிக்கும்போது 16 வயசு, 18 வயசு அவளுக்கு கல்யாணம். இப்போ 21 வயசுல அவளுக்கு ஒரு குழந்தை. 21 வயசு முடிகிறதுக்குள்ள அவங்க கணவனார் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டான். இன்னைக்கு 21 வயசுல ஒரு பச்சை குழந்தையோட அந்த புள்ள தனியா நிக்கிறத பார்த்த உடனே என்ன அறியாமலே கண்ணை கலங்கிட்டேன் நான். அவ ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு 75 வயசு 80 வயசு வாழ்றான்னா, இனி இருக்கிற கிட்டத்தட்ட 60 வயசு 60 வருஷம் 50 வருஷம் நரகத்துல வாழ்றது மாதிரி அவ வாழணும். அவ எடுத்த ஒரு முடிவு மகன், நீ சில முடிவை விளையாட்டுத்தனமா எடுத்துறாதப்பா. யார் சொன்னாலும் கேட்காம ஒரு முடிவு எடுத்துறாத சாமி. சிலது உனக்கு பெரிய ஆபத்தாய் பெரிய பாரமா முடிஞ்சிடும். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் மாறீங்கன்னா, உங்க நிறைய பேருக்குள்ள கடவுள் பயமே இல்லையடா. ஏசப்பாவை நீங்க ஏசப்பாவை நீங்க ஒரு கூட்டு மாதிரி தானே யூஸ் பண்றீங்க, ஒரு கருவேப்பிலை மாதிரி தானே யூஸ் பண்றீங்க நிறைய பேரு. இயேசுவே ஆசீர்வாதம், இயேசுவே நல்ல இதுவா இல்ல, கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணாத சாமி. உங்க அம்மா கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க, உங்க அப்பா கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால உங்க அப்பா அப்படி இருக்காரு, அதனாலதான் உங்க அப்பா அப்படி இருக்காரு. நீ அப்படி யூஸ் பண்ணாத. நீ ஆண்டவரை என்ன கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். சொல்லுங்க, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சாரிப்பா சாரிப்பா. ஒரு நாளாவது அவர்கிட்ட போய் நின்று இவ்வளவு துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே, சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா, என்ன ஹெல்ப் பண்ணுங்கப்பா கேட்டிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு கேளுங்க. எல்லாரையும் நான் உங்களை ஜெபம் பண்ண போறேன். ஒருவேளை இஷ்டம் இல்லையா உனக்கு, அண்ணன் பேசுறது உனக்கு ஈடுபாடு இல்லையா, ஆனா நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறியா, நீ தயவு செய்து நீ வெளியே கூட போலாம் மகன், தப்பே இல்லை. நீ வெளியே போய் நீ கொஞ்சம் அதை டீ கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீ ஜாலியா நீ வெளியில போய். ஏன் அப்படின்னா, நீ உள்ள உட்கார்ந்து இன்னொருத்தருக்கு இடர்கள் உண்டு பண்ண கூடாது தெரியுமா? அதுதான் உனக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஆபத்து. நீ இப்போ வேண்டாம், நீ அதே இடத்துல வெளியே எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, அந்த இடத்த மட்டும் நீ கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துருவாங்க. அதனால உண்மையா நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன். உண்மையிலே என் மனசுக்குள்ள என்னென்ன முடிவெல்லாம் நான் எடுத்தேன், ஆனா எல்லாமே தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தூக்கி போடுறேன்னு விருப்பப்படுறவங்க, ஆசைப்படுறவங்க ஒரு 10 நிமிஷம் உங்க எல்லாரையுமே ஜெபம் பண்றதுக்கு நான் விரும்புறேன். நிக்கிறவங்க நில்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு முழங்கால் படின்னு தோணுனா முழங்கால் படிடுங்க, கத்துங்க. அழுறவங்க அழுங்க, சாரி கேட்கணுன்றவங்க சாரி கேளுங்க. உங்களை நம்புறப்பான்னு சொல்றவங்க நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூன்னு சொல்றவங்க ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, ஆனா நான் வாழ விரும்புறேன்றவங்க எப்படியாவது ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. நிச்சயமா அடுத்த டைம் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா உங்க நிறைய பேரை நான் சந்திக்கும் போது ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதை என் கண்கள் காணும் என்று நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருந்தாருன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கும்போது, ஆனா அமைதியா மட்டும் இருக்காதீங்க. முழங்கால் போடணும்னு நினைச்சா முழங்கால் போடுங்க. ஆனா ரொம்ப கால் வலிக்குது நான் உட்காரணும்னு நினைச்சா அப்படி கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனா எப்படியாவது
நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிச்சு, நன்றியப்பா நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே, சத்தமா சத்தமா வாலிப தம்பிங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிறைய பேரை இன்னைக்கு அபிஷேகத்தினால நிரப்புற. மகா, உன்னை எப்படியாவது சத்தம் கெடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா ஆண்டவர் உன் பக்கத்து. அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்தாரு. அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்தாரு. கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நீ போற வழி சரியில்லை, நீ போற பாதை சரியில்லை மகளே, மகனே, நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்தாரு. வரணும்னு நினைக்கிறவங்க உங்க ரெண்டு கையை மட்டும் மேல உயர்த்தி, கை கட்டாதம்மா, கை கட்ட வேண்டாம், கையை உயர்த்து, கையை உயர்த்து. எஸ், மனசார சத்தமா சத்தமா சத்தமா. இல்ல இன்னும் கேட்கலையே, இன்னும் கேட்கலையே வாலிப தம்பி, நீ நீ சொல்ற சத்தம் கேட்கட்டும். ஏசப்பட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, மனசார சொல்லு, ஐ லவ் யூ பா. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் தரைங்களேன், இன்னும் கொஞ்சம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நிறைய பேருடைய கண்கள்ல கண்ணீர் வடிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய ஒரு துளி கண்ணீர், உன்னுடைய ஒரு துளி கண்ணீர் மிகப்பெரிய விலையேற பெற்றது. ஆமென். பின்னாடி இருக்கிற தகப்பன்மார், தாயார், பிள்ளைகளுக்கு நேராய் கரங்களை நீட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க, கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மேடையில நிக்கிற எங்க தகப்பன்மார் கூட உங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார். எஸ், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு? என் மேல நீங்க வச்ச அன்பிற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை விடணும்னா என்னைக்கோ விட்டுருப்பேன், நான் உன்னை விடணும்னா என்னைக்கோ விட்டுருப்பேன். ஆனா இல்ல, உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நீ உங்க அம்மாவுடைய ஜெபம், உங்க அப்பாவுடைய ஜெபம் உன்னை காப்பாது. நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உனக்காக ஒரு அம்மா முழங்கால நின்று அழுதுட்டே இருக்கிறான். இல்ல, அவ ஜெபத்தை கேட்டுதான் உன்னை தேடி வந்தேன், அவ ஜெபத்தை கேட்டுதான் உன்னை தேடி வந்தேன். உன்னை விடுதலையாக்க விரும்புறேன். கைகளை உயர்த்தி சத்தமா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரசன்னம், கர்த்தருடைய அசைவாடுதல் நான் உணர்றேன். ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேர் மேல கர்த்தருடைய அக்கினி மழையை கர்த்தர் ஊற்றுகிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய நாவை கர்த்தர் தொடுறாரு. ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருடைய நாவை தொடுகிறாரு. கேட்கல, ஏசப்பா கேட்கறது மாதிரி சத்தமா இயேசுவேன்னு பின்னாடி பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சத்தமா சத்தமா தங்கச்சிங்க இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. எஸ், தம்பிங்க மேல ஆண்டவருடைய கிருபை. அப்பா இயேசுவே, இறங்கி வாரும், இறங்கி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடிகளை கண்ணோக்கி பாரும். எத்தனை பேர் நினைக்கிறாங்க
இந்த திராட்சை செடி பட்டு போயிரும், இந்த பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம போயிருவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிட்டே இருக்கிறாங்கப்பா. பிசாசு நினைச்சிட்டே இருக்கிறான்ப்பா, இவங்க அம்மாவை விழ தள்ளிட்டேன், இவங்க அப்பாவை விழ தள்ளிட்டேன், இவங்க குடும்பத்தையே நாசமாக்கிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் இந்த ஜெனரேஷன் மேல, இந்த ஜெனரேஷன் மேல, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல உங்க ஆவியானுடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்படியே கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, சத்தமா தேவனே. எஸ், அப்படிதான் 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 அப்படிதான். ஆமென் ஆமென். எஸ் எஸ், பிரேஸ். ஏசப்பா வந்துட்டார் வந்துட்டார். ஆமென். ஒரு கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை மேல உயர்த்தி, தேவனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியப்பா தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியம். பாவியின் மீது என் அன்பு ஒன்று புரிய. சொல்லுங்க ஏசப்பா. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு அப்பா, அப்பா எனக்கு வாழ கற்றுக்கொடு, கற்றுக்கொடுங்க, கற்றுக்கொடுங்க, கற்றுக்கொடுங்க. இன்னும் வாழத்து கடைசியா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், தேவனே. எஸ், ஹalleluya. உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை தேவனே. கிருப 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 தேவனே, என் ஜீவனே, ஜீவனே, இயேசுவே. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது விசை சத்தமா ஏசப்பா, மூன்றாவது விசை சத்தமா ஏசப்பா, நான்காவது விசை சத்தமா ஏசப்பா, அஞ்சாவது விசை சத்தமா ஏசப்பா, ஆறாவது விசை சத்தமா ஏசப்பா, ஏழாவது விசை சத்தமா ஏசப்பா, எட்டாவது விசை சத்தமா ஏசப்பா, ஒன்பதாவது விசை சத்தமா ஏசப்பா, 10வது விசை கைகளை தட்டிக்கொண்டே, கைகளை தட்டிக்கொண்டே சத்தமா ஏசப்பா இறங்கட்டும். கைகளை தட்டிக்கொண்டே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும். நல்ல கைகளை தட்டி இப்பொழுது அந்த அபிஷேகம், இப்பொழுது அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசேக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனா முடிஞ்சிருச்சு. இன்றையிலிருந்து ஒரு ரகபோத்தை ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும், அவங்க ஆன்லைன்ல கூட கேட்டுட்டு இருந்தா கூட அந்த மகிமா அவங்கள தொடட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை ஒரு நாளும் சத்துரு ஜெயிச்சிட கூடாது ஆண்டவரே. ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உலகத்துல இருக்கிறவன் வாழ்றான்ப்பா, துன்மார்க்கன் வாழ்றானே ஆண்டவரே. ஆண்டவரே, விக்கிரகாராதனக்காரன் வாழ்றானே ஆண்டவரே. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு பிறந்ததுல இருந்து இயேசுன்னு சொல்லிதானே பிறந்தாங்க. அவங்க அம்மா பெத்தெடுக்கும் போது இயேசுன்னு சொல்லிதானப்பா பெத்தெடுத்தாங்க. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை. ஆனா அப்படி வயித்துல பிறந்தும் இன்னைக்கு இயேசு அறியவே இல்லப்பா என் பிள்ளை.
உம்மை அறிய வேண்டிய விதத்துல என் பிள்ளை அறியல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குற்றாலம் மீட்டிங்கு பிற்பாடு இதுல இருக்கிற நிறைய பேர் மிஷனரி, இதுல இருக்கிற நிறைய பேர் ஊழியக்காரங்க, இதுல இருக்கிற நிறைய பேர் தீர்க்கதரிசி, இதுல இருக்கிற நிறைய தங்கச்சிங்க ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுத்தப்படுறவங்க. நன்றி அப்பா. உன் வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேரு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்று உன் பின்னாடி வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அத இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீர் நிறைவேற்றுவீராக ராஜா. ஹalleluya ஹalleluya. ஒரே அண்ணா எனக்கு வெளியே வரவே முடியல அண்ணா. தெரியுது அண்ணா, நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், என்னால முடியல அப்படின்னு எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் இருதயத்துல உடைஞ்சு பரிசுத்தமா வாழணும்னு முயற்சி எடுத்து தோற்று தோற்று போறாங்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே, திறப்புல நிக்கிறேன். சாமி ஒரு இரக்கத்தை காமிங்க ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காமிங்க ஆண்டவரே. தாவீதை ஜெயிக்க பண்ணுனீங்களே அப்பா, அப்பா சாமுவேலை ஜெயிக்க பண்ணுனீங்களே, யோசேப்பை ஜெயிக்க பண்ணுனீங்களே. இந்த ஜெபம் முடியும் போது ஜெயிக்க கூடிய ஒரு கிருபையை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு உறவுகளை, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைக்கு மண்ணை கொடுத்து எப்படியாவது ஏமாத்தலான்னு சத்துரு பாக்குறான். அந்த மண் அவளுக்கு ரொம்ப ஆசையா தெரியுதுப்பா, அந்த மண்ணு என் பையனுக்கு ரொம்ப ஆசையா தெரியுதுப்பா. இந்த மண்ணு தான் என் எதிர்காலம், இந்த மண்ணு தான் என் வாழ்க்கை, இந்த மண்ணு தான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறானே ஆண்டவரே. ஆனா நீங்க அவனுக்குன்னு ஒரு மாணிக்கத்தை வச்சிருக்கிறத சத்ரு கண்ணை மறைச்சிட்டானே. இப்போ இப்போ உடைய ஊழியக்காரனா நான் திறப்புல நிக்கிறேன். அந்த மாணிக்கத்தை பார்க்கிறதுக்கு என் பிள்ளையினுடைய கண்ணை திறங்கப்பா. அந்த மாணிக்கத்தை பார்க்கிறதுக்கு என் பிள்ளையினுடைய கண்ணை திறங்கப்பா. இப்போ அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருக்கு விரோதமா எழும்பி நிக்கணும், சத்துருக்கு சவால் விடணும். சத்துரு என் பிள்ளைய ஒரு நாளும் குழியிலே தள்ளாதபடி இப்பொழுது கர்த்தருடைய மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு என் கூட பேசுறாரு அண்ணே, இயேசு என் கூட பேசுறத நான் உணர்றேன் அண்ணே. ஐயே இந்த பிரச்சனையை பற்றி எல்லாம் எதுக்கான கவலை, இயேசு இருக்காருல்ல அப்படின்னு மூச்சு பேச்சு சிந்த இது எல்லாமே இயேசு 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 இயேசுன்னு என் பிள்ளை சொல்ற நாள் சீக்கிரமாய் வருவதாக, சீக்கிரமாய் வருவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மகிமை இப்பொழுது என் பிள்ளையை தொடுவதாக, இயேசுவின் நாமத்தில் தொடுவதாக. ஓ ஹalleluya. 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்றதுக்காக ஜெப அறைக்குள்ள போனேன். வெளியே வரும்போது 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டானே. 10 நிமிஷம் பைபிள் வாசிக்கலான்னு போனேன், 2.5 மணி நேரம் பைபிள் வாசிட்டேன். அப்படின்னு என் பிள்ளை தன்னையே மறக்கிற அளவிற்கு உங்களோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் இன்றையிலிருந்து நீ ஸ்தாபிக்கிறதற்கு ஒரு மகிமை இப்பொழுது 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 வெளிப்படுகிறதற்காய். ஹalleluya. என் பிள்ளைய குறிச்சு எந்த தகப்பன் எந்த தாய் என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் பிள்ளை இப்படி இருக்கிறாளேன்னு எந்த அம்மா எந்த அப்பா வருத்தப்படுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தம் பிள்ளைய ஆச்சரியமா பார்க்கிற ஒரு நாள், ஆச்சரியமா பார்க்கிற ஒரு நாள், தன் பிள்ளைய குறிச்சு பெருமைப்படுகிற ஒரு நாள், என் பிள்ளைய குறிச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறதற்காய் நன்றி. எங்களுடைய டயசிஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் ஊழியக்காரலா இருக்கிற அந்த ஒவ்வொரு ஐயாங்களுக்காக அம்மாங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
அவங்கள பலப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸோ இப்போ மதியானம் நான் ட்ராவல் பண்ணும்போது கூட உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் அப்படியே நிதானிச்சு, கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஞானமாக நீங்கள் நடைங்க. சும்மா விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஞானமாக இருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஃபியூச்சருக்கு இப்போவே ரொம்ப பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் சாட்சிகளாக இருங்கள். காட் பிளஸ் யூ. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.